எனக்கு அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கடந்த 2012 வருஷத்துல நாம் அநேக விதமான ஏமாற்றங்கள், கண்ணீர்கள், நிந்தனைகள், பலவிதமான இக்கட்டுகளில் இருந்து நாம் தப்பித்து, ஐயோ இந்த 2013 வருஷமாவது எனக்கு நல்ல வருஷமா இருக்காதா என்று கலங்கின உள்ளத்தோடு அநேக பேர், உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் இந்த 2013 வருஷமாவது என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு நல்ல காலம் பிறக்காதா, என் வாழ்க்கையில கடன் பிரச்சனை தீராதா, என் குடும்பத்திலே சமாதானம் ஏற்படாதா, என்னுடைய பிள்ளைகளுக்கு கல்யாணம் நடக்காதா என்று கேள்விக்குறியோடு அநேகம் பேர் இந்த 2013 வருஷத்தை ஆரம்பித்திருக்கலாம். ஆனால் எனக்கு அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, 2012 வருஷத்திலே தேவனை அறிந்த பிள்ளைகள் வாழ்க்கையிலே தேவன் எப்பேற்பட்ட அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்திருக்கிறார் என்பதை நினைத்து நாம் நன்றி சொல்லக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். அநேக செய்தித்தாள்களை பார்க்கின்ற பொழுது அநேக இடங்களில் அழிவு, அநேக இடங்களில் விபத்துக்கள், அநேக இடங்களில் காலையில் வீட்டை விட்டு போகிற மனுஷன் மறுபடியும் வீட்டுக்கு வருவார்கள் சந்தேகத்தோடு இருக்கக்கூடிய சூழ்நிலைகளே நாம் தேவனை அறிந்திருக்கிறோம், இயேசு என்ற நாமத்தை நாம் உச்சரித்திருக்கிறோம். ஒரே காரணத்தினாலே தேவனுடைய பிள்ளைகளை பலவிதமான எல்லா விதமான நாச மோசங்களுக்கு தப்பிவித்து இந்த 2013 வருஷத்திலே இந்த ஆலயத்திலே முதல் ஆராதனையிலே பங்கு பெற செய்த தேவாதி தேவனை மனதார துதிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய தேவன் இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வாக்குத்தத்தம் ஆகாய் புஸ்தகத்துல 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே, நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா. இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். அப்போ இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவர் நமது தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர், வானங்களையும் அண்ட சராசரங்களையும் படைத்த தேவாதி தேவன் நமக்கு கொடுக்கக்கூடிய வாக்குத்தத்தம், நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். ஒருவேளை மனுஷருங்க நான் இன்று முதல் ஆசீர்வதிக்கிறேன், நான் இதை செய்யறேன் அதை செய்யறேன்னு சொன்னா இவங்க எங்க செய்ய போகிறாங்க என்று மனம் கலங்கலாம். ஆனால் நம் தேவாதி தேவன் சொல்றாரு, நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். ஏன் அவர் சொல்றதை நான் நம்பணும்? அப்படி பார்க்கின்ற பொழுது என்னாகும் புஸ்தகத்தில் 23ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல, அவர் பொய் சொல்வதற்கு ஒரு மனிதன் அல்ல, மனமாறுவதற்கு அவர் மனுபுத்திரன் அல்ல, சொன்னதை சொன்னபடி செய்கிற தேவன். ஹல்லேலூயா. அப்ப இன்னொரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறாரு. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல, ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவரது பலத்த கரத்தினுள் அடங்கியிருங்கள். ஹல்லேலூயா. ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்த ஆவலோடு இருக்கிறார். ஆனால் அவர் சொல்லக்கூடிய ஒரு கண்டிஷன் என்ன பாருங்க, அவர் பலத்த கரத்தினுள் நம்ம அடங்கி இருக்க வேண்டும். அவரது பலத்த கரத்தினுள் நாம் அடங்கி இருந்தாதான் தேவன் நம்மை உயர்த்துவார். உபாகமம் புஸ்தகத்துல 28ஆம் அதிகாரம் 1 வசனத்துல பார்க்கிறோம், அவருடைய சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுக்கின்ற போது சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பேன். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, அவர் சத்தத்துக்கு நாம் செவி கொடுக்கிறோம். ஆனால் அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுக்கின்ற பொழுதுதான் அநேக ஜாதிகளிலும் உன்னை மேலாக வைப்பேன். எனக்கு அன்பார்ந்த சகோதர சகோதரி, இன்றைக்கு பாருங்க உலகத்துல அநேக மக்கள் இருக்கிறாங்க. எல்லா பலவிதமான டினாமினேஷன், பலவிதமான தெய்வங்களை கும்பிடுகிற மனுஷர் இருக்கிறாங்க. ஆனாலும் கூட அவர்கள் முன்பதாக தேவனை அறிந்த மக்கள் தலை குனிந்து நிற்பதற்கு காரணம் என்ன என்று சொன்னோம் என்றால், அவர் சத்தத்திற்கு நாம் உண்மையாய் கீழ்ப்படியாமல் இருப்பதால் தான். அவர் சத்தத்திற்கு உண்மையாய் கீழ்ப்படிந்தோம் என்று சொன்னால் சகல ஜாதிகளிலும் நம்மை மேன்மையாய் வைக்கிற தேவன். அப்படி என்று சொன்னால் அவர் சத்தத்திற்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். அவர் நம்மை ஏற்ற காலத்தில் உயர்த்த வேண்டும் என்று சொன்னால் அவர் வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். ஏசாயா 66ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை பார்க்கிறோம், அவர் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நான் நோக்கி பார்க்கிறேன் என்று சொல்றார். அதோடு மட்டுமல்லாமல் அவர் ஏற்ற காலத்தில் நம்மை உயர்த்த வேண்டும் என்று சொன்னால் அவர் காட்டின வழி பரிசுத்த வழி. பேதுரு 5:1ஆம் அதிகாரம் 15-16 நாம் பார்க்கிறோம், நான் பரிசுத்தர், ஆகவே நீங்களும் பரிசுத்தமாகும்படி உங்களை அழைக்கிறேன். அப்ப தேவன் நம்மை உயர்த்த வேண்டும் என்று சொன்னால் அவர் வார்த்தைப்படி நாம் நடக்க வேண்டும், அவர் காட்டின பரிசுத்த பாதையில் நாம் நடக்க வேண்டும். அதோடு மட்டுமல்லாமல் மார்க் 12ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை பார்க்கிறோம், உன்னை நேசிப்பது போல உன் அயலானே நேசி என்று சொன்னார். அப்ப எனக்கு அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பரனை நேசிப்பவன்
பிறனை நேசிப்பான். ஹல்லேலூயா. கண்ணால் காணக்கூடாத கடவுளை யார் நேசிக்கிறானோ அவன் கண்ணால் காணக்கூடிய தன் சகோதரனை நேசிப்பான். ஹல்லேலூயா. அப்படியாக தேவன் நம்மை ஏற்ற வேளையில் அவர் உயர்த்த வேண்டும் என்று சொன்னால் அவர் வார்த்தையின்படி நடக்க வேண்டும், அவர் காட்டின பரிசுத்த பாதையில் நடக்க வேண்டும், அவர் காட்டின அன்பிலே நான் நடக்க வேண்டும். இப்படி நடக்கின்ற பொழுது தேவன் நம்ம கொடுக்கக்கூடிய வாக்குத்தத்தம் என்ன தெரியுங்களா? உபாகம் புஸ்தகத்துல 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல இப்பொழுது இருப்பதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொன்னியபடியே செய்வார். ஹல்லேலூயா. இப்ப இருக்கிறத விட எவ்வளவு மடங்கு? 1000 மடங்கு. நிறைய பேர் யோசிக்கலாம், அப்போ எனக்கு இப்படியே இருந்தா பரவாயில்ல, இதுக்கு மேல ஆசீர்வாதம் வேண்டாம், சாபம் வேண்டாம், அப்படி யோசிக்கலாம். ஆனால் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் காட்டின பாதையிலே நடக்கின்ற பொழுது இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு. எல்லாம் கையை தூக்கி சொல்லுங்க பாருங்க. 1000 மடங்கு உங்களை பெருகும்படி தேவன் செய்வார். எனக்கு அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கடந்த வருஷத்துல பாருங்க அநேக துயரத்தில் இருந்திருக்கலாம், பல விதமான அவமானத்தில் இருந்திருக்கலாம், பல பேர் புறக்கணிச்சிருக்கலாம், பல பேர் கடன் பாரத்தில் இருந்திருக்கலாம், பல பேர் உங்களை பொருட்டாவே கவனிக்காதபடி இருந்திருக்கலாம். ஆனாலும் எனக்கு அன்பார்ந்த சகோதர சகோதரி, இந்த புதிய வருஷத்துல தேவன் எந்த இடத்துல அவமானம் அடைந்தீர்களோ அந்த இடத்துல உங்க தலை உயர்த்த அவர் வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க பாருங்க, உங்க குறைகள் எல்லாம் மனுஷர்கிட்ட சொல்றதுனால எந்த பலனும் இல்லை. மாறாக யாரிடம் சொல்ல வேண்டும்? தேவாதி தேவனை நோக்கி நீங்க சொல்கின்ற பொழுது அவர் உங்க ஜெபத்திற்கு பதில் கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். பழைய ஏற்பாட்டு பகுதியில் 1 நாளாகும் புஸ்தகத்துல 4ஆம் அதிகாரம் 9-10 வசனத்துல யாபேசை பத்தி தெரியாதவங்க யாருமே இல்லைங்களா? எல்லாருக்கும் யாபேசை பத்தி. யாபேஸ் என்றால் என்ன அர்த்தம்? தரித்திரன் என்ற அர்த்தம். யாபேஸ் என்றால் தரித்திரன். ஏன் தரித்திரம்? அவள் தாய் துக்கமான நேரத்துல அவ பெற்றெடுத்ததுனால அவனுக்கு துக்ககரமான நேரத்தை பெற்றெடுத்தனால தரித்திரன் என்று பெயர் எடுத்தான். அப்ப யாபேசை எல்லாரும் எப்படி கொடுப்பாங்க? எங்க போனாலும் இப்ப தரித்திரம் வராம பாரு, தரித்திரம் வராம பாரு, உன்னை வேலைக்கு ஆகாதவன் என்றுதான் எல்லாம் சொல்லுவாங்க. நம்ம வீட்டிலையும் நம்மளையும் அப்படி பேசல கூட எப்படி சங்கடப்படும் இல்லைங்களா? ஆனால் அன்றைக்கு யாபேஸ் என்ன பண்ண? இந்த காரியத்தெல்லாம் அவமானப்படுத்தினாங்க, புறக்கணிக்கப்பட்டாங்க, எல்லாம் தரித்திரம் தரித்திரம் சொன்னாங்க. இதெல்லாம் மனுஷர்கிட்ட போய் அவன் முறையிடல, மாறாக பரலோக தேவனை நோக்கி அவன் ஜெபித்தான். என்ன ஜெபிக்கிறான் பாருங்க. முதலாவதாக, தேவனே என்னை ஆசீர்வதியும். இரண்டாவதாக அவன் சொன்ன ஜெபம் பாருங்க, என் எல்லையை பெரிதாக்கும். மூன்றாவதாக அவன் சொன்ன ஜெபம் பாருங்க, உம்முடைய கரம் என்னோடு இருக்கட்டும். நான்காவதாக அவன் சொன்ன ஜெபம் பாருங்க, தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று சொன்னான். அப்போ யார் பரலோகத்தில் இருக்கிற தேவனை நோக்கி நம்முடைய குறைகள் எல்லாம் ஆண்டவரை ஜெபிக்கிறோமோ, தேவன் நமது ஜெபத்தை கேட்டு அவர் பதில் கொடுக்கிற அவர் வல்லவராக இருக்கிறார். அதோடு மட்டுமல்லாம இந்த வருஷத்துல பாருங்க, நாம் பரலோக தேவனை நோக்கி நாம் ஜெபிக்கின்ற போது நம் வாழ்க்கையில வெற்றி. என்றைக்கு பரலோக தேவனை நோக்கி ஜெபிக்காதபடி நாம் இருக்கிறோம், அன்றைக்கு நம் வாழ்க்கையை தோல்வி. எனக்கு அன்பார்ந்த சகோதர சகோதரி, இந்த யாத்ராகம் புஸ்தகத்துல 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல இஸ்ரவேலுக்கும் அமலேக்கிற்கும் ரெமித்தீவுல சண்டை நடக்குது. அப்போ அந்த சண்டை நடக்கின்ற பொழுது மோசே என்ன பண்றாரு? தன் கையை உயர்த்துகின்ற பொழுது யாருக்கு வெற்றி? இஸ்ரவேலுக்கு வெற்றி. மோசே ரொம்ப டயர்ட் ஆனாலும் ஒருவேளை கையை கீழே போட்டிருக்கலாம். கையை கீழே போட்டதுனால யாருக்கு வெற்றி? அமலேக்கிற்கு வெற்றி. அப்போ மோசே கையை தூக்குகின்ற போது, பரலோக தேவனை நோக்கி கையை உயர்த்தின பொழுது இஸ்ரவேல் வெற்றி பெற்றார்கள். பரலோக தேவனை நோக்கி கையை கீழே தாழ்த்துகின்ற பொழுது இஸ்ரவேலர் தோத்து போனாங்க, அமலேக்கர் ஜெயிச்சிட்டாங்க. அதே போலதான் எனக்கு அன்பார்ந்த சகோதர சகோதரி, நம்ம துன்பத்தின் வேளையிலே, துயரத்தின் வேளையிலே, அவமானத்தின் வேளையிலே நம் கைகளை பரலோக தேவனை நோக்கி ஜெபிக்கின்ற பொழுது நம் வாழ்க்கையில வெற்றி. ஹல்லேலூயா. ஒருவேளை அவமானம் நிந்தை எல்லாம் வருகின்ற போது ஜெபம் செஞ்சு என்னதான் பிரயோஜனம் என்று சோர்ந்து போய் நாம் ஜெபம் செய்யாதபடி நாம் தேவனை புறக்கணித்து விட்டு மனிதர்களை நம்பி போகின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே தோல்வி. ஆகவே இந்த 2013ஆம் வருஷத்திலே நீங்க தீர்மானிச்சுக்கோங்க, உங்க வாழ்க்கையில வெற்றி வேண்டுமா தோல்வி வேண்டுமா? எது வேண்டும்? வெற்றி. வெற்றி வேண்டும் என்று சொன்னால் பரிசுத்த சிந்தையோடு பரலோக தேவனை நோக்கி நான் ஜெபிக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையில வெற்றி. ஹல்லேலூயா.
துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. அதே போல நாம் பலவிதமான பாவ உணர்வோடு நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோம் என்று சொன்னால் ஜெபம் செய்யாமல் சாத்தான் நம்மை தடுத்து விடுவான். அப்பொழுது நம் வாழ்க்கையிலே என்றென்றுக்கும் தோல்வியாக தான் முடியும். ஆகவே இந்த 2013 வருஷத்திலே நாம் வெற்றி வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொன்னால் பரலோக தேவனை நோக்கி நாம் கைகளை உயர்த்த வேண்டும். கைகளை உயர்த்துவதோடு மட்டுமல்ல, புலம்பல் புத்தகத்துல பார்க்கிறோம் 3ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம் வாசித்து பாருங்க. கைகளை மாத்திரம் உயர்த்தினா போதாது, அதோடு மட்டாமல் இருதயத்தையும் தேவனிடத்தில் அர்ப்பணிக்கின்ற பொழுது தேவன் நம் ஜெபத்திற்கு பதில் கொடுத்து பெரிய காரியங்களை அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். எனக்கு அன்பார்ந்த சகோதரர்கள், இந்த வருஷத்துல நாம் தேவனோடு ஒரு ஒப்புரவாகுவோம். தேவனே, என் பழைய வருஷத்திலே என் வாழ்க்கையில் பலவிதமான போராட்டங்கள், பலவிதமான நிந்தைகள், பலவிதமான அவமானங்கள், சமாதானம் இல்லாத சூழ்நிலை, இதற்கெல்லாம் காரணம் நான் பாவ உணர்வோடு வாழ்ந்த நிமித்தமாக உம்மை நோக்கி ஜெபிக்காமல் போனதால் தான் என் வாழ்க்கையில் பலவிதமான சோகமான நிகழ்ச்சிகள். ஆனால் இந்த 2013ஆம் வருஷத்திலே எல்லாவற்றையும் நீ மாற்றி போடுவேன் என்று வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறீங்க. இன்று முதல் ஆசீர்வதிப்பேன் என்று வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறீங்க. ஆகவே நான் என்னுடைய பழைய வாழ்க்கையை விட்டு விடுகிறேன் என்று ஆண்டவரிடம் அர்ப்பணிக்கின்ற போது தேவன் பெரிய காரியங்களை செய்வார். தாவீது ராஜா வாழ்க்கையில பார்க்கலாம். தாவீதை பாருங்க, ஆட்டு இடையனாக இருந்தவனை தேவன் எப்படி உயர்த்தினார்? ராஜாவாக உயர்த்தினார். ஆட்டு இடைகள் என்ன வச்சிருப்பாங்க? கையில ஒரு கோலை வச்சிருப்பாங்க. அதற்கு பதிலாக தேவன் தாவீதுக்கு என்ன கொடுத்தாரு? செங்கோலை கொடுத்தார். அரை நிர்வாணமா தான் இருப்பாங்க ஆட்டு இடையர்கள். ஆனா அவருக்கு என்ன கொடுத்தாரு? ராஜ உடை கொடுத்தார். வீடு இல்லாதபடி கண்ட எங்கெங்கெல்லாம் இடம் கிடைக்குதோ அங்கெல்லாம் படுத்துக் கொண்டிருப்பாங்க ஆட்டு இடையர்கள். ஆனால் தாவீதுக்கு என்ன கொடுத்தார்? அரண்மனை கொடுத்தார். ஆடு மட்டும்தான் செவி கொடுக்கும் அந்த ஆட்டு இடையர்களுக்கு. ஆனா தேவன் என்ன கொடுத்தார்? இஸ்ரவேல் தேசத்தையே கொடுத்தார். மகாராஜாவாக உயர்த்தினார். சிறியவனை குப்பையிலிருந்தும் எளியவனை புய்திலிருந்தும் எடுத்து அவனை ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் உட்கார வைக்கிற தேவன். அப்ப தாவீது ஆட்டு இடையனாக இருந்தவனை ராஜாவாக உயர்த்தினார். ஆசீர்வாதங்கள் பெருக 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 அவன் தேவனை மறந்து பாவத்திலே நுழைந்தான். எனக்கு அன்பார்ந்த சகோதர சகோதரி, நம்முடைய வாழ்க்கையில் கூட தேவன் பலவிதமான ஆசீர்வாதங்களை கொடுத்திருப்பார். நம்முடைய வாழ்க்கையிலே பலவிதமான விண்ணப்பங்களுக்கு அவர் பதில் கொடுத்திருப்பார். ஆனாலும் நம் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் பெருக பெருக நாம் தேவனை மறந்து பாவத்தில் விழுந்து தேவனை மறந்தவர்களாக வாழக்கூடிய சூழ்நிலையில் ஒருவேளை இருக்கலாம். தாவீது ராஜா வாழ்க்கையில் அப்படித்தான் நடந்தது. பாவ உணர்வோடு வாழ்ந்து கொண்டிருந்தான். சங்கீதம் 31:12 நாம் வாசிக்கிறோம். அவர் என்ன சொல்றார் பாருங்க, செத்தவனை போல எல்லோரும் மறக்கப்பட்டேன், உடைந்த பாத்திரம் போலானேன். பாவ உணர்வோடு வாழ்ந்து கொண்டு வந்திருக்கிற நிலைமை இப்படிதான். செத்தவங்க மறக்கப்ப எல்லாரும் மறந்துடுவாங்க. செத்தவங்கள 1 மாசம் 2 மாசம் 5 மாசம் 1 வருஷம் ஞாபகம் வச்சிருப்பாங்க. அவங்களே ஞாபகம் வச்சிருப்பாங்களா? ஞாபகம் வச்சிருக்க மாட்டாங்க. அதே போலதான் பாவ உணர்வோடு வாழ்களுடைய வாழ்க்கை அப்படிதான். உடைந்த பாத்திரத்தை போலானேன். அப்ப பாத்திரத்தை, உடைந்த பாத்திரம் தண்ணீர் ஊற்றினோம் என்று சொன்னால் அது யாருக்க பிரயோஜனம் இருக்குதா? எந்த பிரயோஜனம் இல்லை. அதே போலதான் பாவ உணர்வோடு நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோம் என்று சொன்னால் யாரும் நம்ம மதிக்க மாட்டாங்க. ஆகவே இந்த 2013ஆம் வருஷத்துல நாம் எல்லாவற்றையும் மாற்றி தேவனிடத்திலே நாம் மறுபடியும் வருவோம். நம்ம தாவீது ராஜா பாருங்க, மறுபடியும் ஆண்டு இடத்துல வரா. சங்கீதம் 51ஆம் அதிகாரத்துல 10, 11, 12 வசனத்துல வாசித்தோம் என்று சொன்னால் 3 ஜெபத்தை கேட்கிறாரு. அப்ப தாவீது சொன்ன ஜெபத்தை நம்மளும் சொல்லணும். ஆண்டவரே, எனக்கு சுத்த இருதயத்தை தாங்க, நிலைவரமான ஆவி என்னில் தாங்க, பரிசுத்த ஆவி எடுத்துடாதீங்க ஆண்டவரே, ரட்சிப்பின் சந்தோஷத்தாங்க. என்னைக்கு நான் பரிசுத்த சிந்தையோடு நான் இருக்கிறேனோ அன்றைக்கு ரட்சிப்பின் அனுபவத்தினை பெற்றுக்கொண்டேன். என்னைக்கு பாவத்தில் விழுந்து உண்மை மறைந்தவனோ அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை இழந்து விட்டேன். மீண்டும் நான் உம்மிடம் வருகிறேன் ஆண்டவரே, எனக்கு ரட்சிப்பின் சந்தோஷத்தை தாங்காண்டவரே என்று ஜெபிக்கின்ற பொழுது தேவன் பெரிய காரியங்களை செய்வார். கடைசியாக நாகும் புஸ்தகத்துல, பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்துல 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல, துஷ்டன் இனி உன் வழியில் கடந்து வருவதில்லை, அவன் முழுவதும் சங்காரம் பண்ணப்பட்டான். ஹல்லேலூயா. துஷ்டன், சாத்தானாகிய துஷ்டன் உங்கள் வாழ்க்கையில் கண்ணீரை கொண்டு வந்த சாத்தான், உங்கள் வாழ்க்கையில விரக்தியை கொண்டு வந்த சாத்தான், உங்கள் வாழ்க்கையில சரீர பலவீனத்தை கொண்டு வந்த சாத்தான், உங்கள் வாழ்க்கையில கடன் தொல்லையை கொண்டு வந்த சாத்தான், உங்கள் வாழ்க்கையில சமாதானமற்ற சூழ்நிலை கொண்டு வந்த சாத்தான், உங்கள் வாழ்க்கையில வியாபாரத்தில் செழிப்பை உண்டாக்காமல் கொண்டு வந்த சாத்தான் இன்றோடு ஒளிந்து விட்டான். ஹல்லேலூயா. அவன் சங்காரம் பண்ணப்பட்டான். ஹல்லேலூயா. வெளிப்படுத்தல் புத்தகத்தில் 21ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம், நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். ஹல்லேலூயா. சகலத்தையும் புதிதாக்குகிறேன். எதெல்லாம் புதிதாக்க முடியாதபடி நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தீர்களோ,
இருட்டுல வாழ்ந்து கொண்டிருந்தீர்களோ, தலை நிமிர்ந்து நிமிராமல் வாழ்ந்து கொண்டிருந்தீர்களோ, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் வாழ்ந்து கொண்டிருந்தீர்களோ, ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம், நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். ஹல்லேலூயா. புலம்பல் புத்தகத்துல 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல நாம் எல்லாரும் சேர்ந்து இந்த வசனத்தை படித்து நாம் அப்படியே அர்ப்பணித்து ஜெபிக்கலாம். கடைசியாக நாம் எல்லோரும் அர்ப்பணித்து இந்த வசனத்தை படிப்போம். பூர்வ நாட்களில் இருந்தது போல எங்கள் நாட்களை புதியவை ஆக்கும். 2012ஆம் வருஷத்துல கண்ணீருக்கு பதிலாக தேவன் ஆனந்த கண்ணீரை கொடுக்க வல்லவர். ஹல்லேலூயா. கடன் தொல்லையிலிருந்து விடுதலை கொடுக்க வல்லவர். ஹல்லேலூயா. சரீர பலவீனத்திலிருந்து சரீர பலத்தை கொடுக்க வல்லவர். ஹல்லேலூயா. தொழில் செழிப்பில்லாமல் இருந்திருக்கலாம், ஆனால் தொழில் செழிப்பை கொடுக்க வல்லவர் நம் தேவன். ஹல்லேலூயா. உங்க குடும்பத்துல கல்யாணம் ஆகாம நிறைய பேர் இருந்திருக்கலாம், ஆனா கல்யாணத்தை ஏற்பாடு செய்யக்கூடிய. ஹல்லேலூயா. குழந்தை பேற்று இல்லாதபடி இருந்திருக்கலாம், ஆனால் தேவனில் உண்மையாய் நீங்கள் செவி கொடுக்கின்ற பொழுது குழந்தை பேற்று கொடுக்க வல்ல தேவன் நம் தேவன். ஹல்லேலூயா. அப்படியாக நாம் எல்லோரும் தேவனிடத்தில் இறைஞ்சி மண்டாடுவோம். எல்லோரும் எழுந்து நின்று ஆண்டவரை போற்றி துதித்து ஒரு பாடலை பாடி அப்படியாக நாம் செய்திக்கு கடந்து வரும். ஹல்லேலூயா. எல்லோரும் எழுந்து ஆண்டவரை போறோம். ஆண்டவரே, பூர்வ காலத்தில் இருந்தது போல எங்கள் நாட்களை புதிதாக்கும் ஆண்டவரே. நான் சகலத்தையும் புதிதாக்குவேன் என்று சொன்ன கர்த்தர் எங்கள் நாட்களை புதிதாக்கும் ஆண்டவரே என்று அர்ப்பணிப்போடு நாம் இந்த பாடலை பாடி அப்படியாக மீண்டுமாக செய்து கொண்டு வரும். ஹல்லேலூயா. உம்மை போல இந்த உலகிலே வேறொருவரும் இல்லையே. உம்மை போல இந்த உலகிலே வேறொருவரும் இல்லையே. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, என் இதயத் துடிப்பும் நீரல்லோ. அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, என் ஆத்ம நேசர் நீரல்லோ. உம்மை போல இந்த உலகிலே வேறொருவரும் இல்லையே. The glory and the honor as we lift our hands in worship, as we bless your holy name. You deserve the glory and the honor as we lift our hands in worship, as we bless your holy name. For you are great, you do miracles so great. There is no one else like you. There is no one else like you. For you are great, you do miracles
உமக்கீடாய் ஒருவரும் இல்லை ஆண்டவரே, உமக்கீடாய் ஒருவரும் இல்லை. என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே நீர் அற்புதங்கள் செய்கிற தேவன், பெரியவர் நீர் ஆண்டவரே. உங்க சமூகத்துல எங்களை தாழ்த்துறதுல நாங்க பெருமை அடைகிறோம். என் ஆண்டவரே உம் சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். நீர் என்னோடு பேசும் ஆண்டவரே. எல்லாரும் வாய் திறந்து ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், என் தகப்பனே நீர் பெரியவர், நீர் அற்புதங்கள் செய்கிறவர், உமக்கே சகல மகிமையும், மகிமைக்கு பாத்திரம் நீர் ஆண்டவரே. உம்முடைய மகிமை ஆண்டவரே இந்த இடத்தை நிரப்பி இருக்கிறதற்காக நன்றி என்று சொல்லுவோம். ஆண்டவரிடத்துல சொல்லுவோமா, அப்பா எங்களோட பேசுங்க, எங்க வாழ்க்கைக்கு உகந்ததை பேசுங்க. என் தகப்பனே என்னோடு பேசு, உம்முடைய வார்த்தையை மாத்திரம் நீர் மகிமைப்படுத்திக் கொள்ளும். என் தகப்பன் இந்த வேளையில் என்னோடு பேசுகிறதற்காய், என் வாழ்க்கைக்கு உகந்ததை, என்னுடைய அன்றாட தேவைக்கு உகந்ததை என் கர்த்தர் இந்த வேளையில எனக்கு வானத்து மன்னாவாய் கொடுக்க போகிற அந்த தயவிற்காய் நன்றி 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 என்று சொல்லுவோமா. நன்றி ஆண்டவரே. எங்க தகப்பனே நீங்க எங்க நடுவிலே எழுந்தருளி இருக்கிறதற்காக நன்றி அப்பா. உங்க மகிமை ஆண்டவரே இந்த இடத்தை நிரப்பி இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். என் ஆண்டவர் உன் பிள்ளைகளோடு இடைப்படும், ஒருவரும் வெறுமையாய் போகாதபடி என் தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். இந்த வேளை முழுவதையும் நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. உங்க பிள்ளைகளோட நீங்க பேசுங்க. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, ஆமென். நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், அதை இன்றைக்கே தருவேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் இத சொல்லும் பொழுது ஆங்கில வேதாகமத்தை எடுத்து பார்த்தா, I announce it to you today, இன்றைக்கு நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று ஆண்டவர் சத்தமா பிரகடனம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. அதை சத்தமா நான் உங்களுக்கு அனௌன்ஸ் பண்றேங்க என்று. அனௌன்ஸ் பண்றதுன்னா பொதுவா மைக் எடுத்து சத்தமாய் பேசுவார்கள். I announce it to you today, இன்றைக்கு நான் உங்களுக்கு அறிக்கை செய்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அதுக்கு முன்னால சில காரியங்களை குறிச்சு பேசிட்டு தான் இந்த இரட்டிப்பான நன்மையை குறிச்சு பேசுறார். நம்பிக்கையுடைய சிறைகளே, ஆமென். சிறையிருப்பு இருந்திருக்குது. எத்தனை பேர் அப்படி சிறையிருப்புக்குள்ளாக கடந்து வந்திருக்கிறீர்கள்? எத்தனை பேர் அந்த சிறையிருப்பு முடிஞ்சா போதும். 31ஆம் தேதி பேப்பர்ல நியூஸ் பேப்பர் எடுத்து பார்த்த போது அதுல தலைப்பு முடிந்தது மோசமான ஆண்டு 2012 எழுதியிருந்தாங்க இல்லையா? அப்படி அது போல எத்தனை பேருக்கு அப்பாடா இந்த சிறையிருப்பு மாறினால் போதும், அல்லது இனி வருகிற நாட்களாவது எனக்கு நன்றாக இருந்தால் போதும் என்று நினைக்கிறவர்கள் எத்தனை பேர்? ஒரு சிலர் இருக்கிறீங்க, கொஞ்சம் பேர் இருக்கிறீங்க. நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள். இந்த சிறையிருப்பு என்கிறது உபத்திரவம் என்கிறதை குறிக்கிறத நமக்கெல்லாம் நல்லா தெரியும். இந்த நாட்கள் இல்லை என்றாலும் கடந்து வந்திருப்போம் சில சிறையிருப்புகளை, வேதனைகளை. இந்த 2013 பார்த்தும் விஞ்ஞான ரீதியாகவும் சரி, அரசியல் ரீதி, பொருளாதார ரீதி, சீதோஷ்ண நிலை, இதுல எதையுமே நல்லா சொல்லல இல்லையா? இந்த 2013 ஆரம்பிக்கும் பொழுதே ஆளுக்கு ஒன்று சொல்லிக் கொண்டுதான் இந்த ஆண்டிற்குள் நுழைந்தோம். அப்போ நமக்கு ஒரு பயம், ஒரு கலக்கம், ஒருவேளை இந்த ஆண்டு அப்படித்தான் மோசமான ஆண்டாக இருந்திருக்குமோ, போன வருஷம் தான் சரியில்லைன்னு சொன்னாங்க, இந்த வருஷமாவது நல்லா இருக்குமா என்றெல்லாம் பலருக்கு பல விதத்திலே குழப்பங்கள் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் தேவனை சார்ந்த பிள்ளைகளுக்காக சில காரியங்களை வச்சிருக்கிறார். ஆமென். அதுக்காகத்தான் நம்பிக்கையுடைய சிறைகளே, prisoners of hope, இந்த நம்பிக்கைக்குள்ளார நாம் சிறைப்பட்டு கிடக்கிறோம். ஆமென். தேவனை சார்ந்திருக்கிற நம்பிக்கைக்குள்ளாய் நாம் சிறைப்பட்டவர்கள். ஆண்டவர் சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி கொண்டு போனார். அவர் விடுதலை ஆக்கினார்னு போடலாங்க. சிறையாக்கி கொண்டு, எதுக்குள்ளார சிறை? அதுக்கு முன்னால உபத்திரவத்தின் சிறை, அதற்கு பிறகு அவருடைய அன்பின் சிறைக்குள்ளாய் வருகிறோம். அல்லேலூயா. அதே போல இன்றைக்கு ஆண்டவர் நம்பிக்கையுடைய சிறைகளே என்று சொல்லி நம்மை அழைக்கிறார். தேவனுடைய நம்பிக்கைக்கு ஏதுவாக நம்மை கொஞ்சமாய் இழுக்கிறதுக்கு ஆண்டவர் ஆசைப்படுகிறார். அதனால இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைய ஒவ்வொருத்தருக்குள்ளாரும் நம்பிக்கை என்கிற ஒன்று இருக்க வேண்டும். அது தேவன் பால்
நம்முடைய நம்பிக்கை இருக்கும் பொழுது, அது விசுவாசம் அழகா பெயர் இருக்கிறது இல்லையா? இந்த விசுவாசத்துல நாம் வளரும் பொழுது தேவன் நம்மை அரவணைக்கிறார். அவருடைய அன்பின் சிறைக்குள்ளாய் நம்மை வைத்துக் கொள்ளுகிறார். ஹல்லேலூயா. இதத்தான் ஆண்டவர் இன்றைக்கு சொல்றாரு, நம்பிக்கையுடைய சிறைகளே, நம்பிக்கையுடைய சிறைகளேன்னு சொல்லும் பொழுது சொன்னவர் எப்படிப்பட்டவர்? நாம் பாடினோம், அவர் பெரியவர், அவருக்கு ஈடாய் ஒருவரும் இல்லை. மைக்கேல் நிறைய பேர் வச்சிருப்பாங்க. இந்த மிக்காவேல் அல்லது மிக்கேல் அல்லது மிகாவேல் என்று சொல்லப்படுகிற அவர் யாரு? தூதர்களிலே பிரதான தூதர். இந்த மைக்கேல்ன்ற பேருக்கு அர்த்தம் தெரியுமா? ஆண்டவரை போல அவருக்கு ஈடாய் ஒருவர் இல்லை என்பதுதான் அந்த பேருக்கு அர்த்தம். இதை யாருடைய பேரு? அங்க ஆண்டவரை தினமும் ஆராதித்து தரிசித்து கொண்டிருக்கிற தூதர்களிலே பிரதான தூதன். அந்த தூதனுக்கே பேர் என்ன? தேவனை போல அவருக்கு ஈடாய் யாரும் இல்லை. ஹல்லேலூயா. அதத்தான் ஏசாயா மிக தெளிவாக 43:12 அதுல அவர் அங்க என்ன சொல்றாருன்னா, அதை நான் யார் சொல்ற, நானே அறிவித்து அதை ரட்சித்து விளங்க பண்ணினேன். நான் தான், வேற யாரு இந்த பூமியில இல்லை, எனக்கு ஈடாக யாரும் இல்லை என்கிறதை நானே அறிவித்து நானே உங்களை ரட்சித்து அதை உங்களுக்கு நானே வெளிப்படுத்தி விளங்க பண்ணினேன். இதத்தான் ஏசாயா 45:21 பார்க்கிறோம். அவரை போல வேறொருவர் இல்லை என்று தெளிவாய் அந்த வேத வசனம் சொல்லுகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, அவருக்கு ஈடாய் இந்த பூமியில யாரும் அன்பு வைக்க முடியாது. அதனால அவர் பேரிலே அன்பு வைக்கிற அந்த நம்பிக்கையின் சிறையிருப்பு, ஹல்லேலூயா, நம்பிக்கையுடைய சிறைகளே. அரண் யாருங்க? அந்த அரண், அந்த அரண் யாரு? அவருக்குள்ளார நாம் ஓடி வரும்படிக்கு அவர் யார்? அவர் எப்படிப்பட்டவர்? இதத்தான் நீங்க பாடுனீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னால. நீதிமான் அவருக்குள்ளார ஓடி சுகமாய் தங்கி இருப்பான். ஹல்லேலூயா. அவரிடத்துல நாம் போகிறதுக்கு நாமெல்லாம் நீதிமான்களே இல்லை. நாமெல்லாம் நீதிமான்கள் என்ற பெயருக்கு தகுதியுடையவர்களும் இல்லை. அதற்காகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய பரிசுத்த இரத்தத்தை நமக்காக சிந்தி நாம் இரத்தத்தால் கழுவப்பட்ட நீதிமான்களாகும்படிக்கு ஆண்டவர் நமக்காக பாடுபட்டு மரணத்தை ஏற்று அதை ஜெயித்து காட்டினார். ஹல்லேலூயா. ஆகவே நாம் அரணுக்கு திரும்ப வேண்டும் என்று ஆண்டவர் சொல்றாரே. இந்த அரண் எப்படிப்பட்ட அரண் தெரியுமா? படைப்பை யோசிச்சு பாருங்க. எவ்வளவு அழகான சிருஷ்டிப்புகள். இதையெல்லாம் ஒரு மனுஷன் சிருஷ்டித்திருக்க முடியுமா? தானாக உருவாகி இருக்க முடியுமா? உலகம் சொல்லிக் கொண்டிருக்கிறதே பைத்தியக்கார உலகம். இன்றைக்கு யோசிச்சு பாருங்க, உலகத்திலே ஆண்டவர் சிருஷ்டித்த எல்லா சிருஷ்டிப்பையும் நின்று ஒரு விசை திரும்பி பாருங்க. ஏன்? உங்க உடம்பு, அந்த உடம்புக்குள்ளார இருக்கிற நரம்பு மண்டலங்கள், அதுக்குள்ளார இருக்கிற எலும்புகள், அதுல இருக்கிற அந்த தசை எப்படியெல்லாம் உங்கள் உடம்பை இயக்குகிறது. ஒரு கையை தூக்கணும்னா அதுக்கு மூளை கொடுக்கிற கட்டளை என்ன? அதற்கு கீழ்ப்படுகிற உங்களுடைய சரீரம் என்ன? உங்க உடம்புக்குள்ளார ஓடிக்கொண்டிருக்கிற ரத்தம், அதோடு கூட உணவு நீங்க சாப்பிடுறீங்களே அதற்காக இருக்கிற ஜீரண மண்டலம். இந்த உணவை தண்ணி வேறு அல்லது உணவு திடப்பொருள் வேறாக பிரித்து அதை வெளியே அனுப்புகிற ஒவ்வொரு செயல்பாடுகள், உங்கள் உடல் உறுப்புகளுக்கு சத்து சேர வேண்டும் என்பதற்காக அமைக்கப்பட்டிருக்கிற அமைப்புகள், உங்களுக்குள்ளார அறிவு வேண்டும் என்பதற்காய் உங்களுக்குள்ளார இருக்கிற மூளை வளர்ச்சி, எல்லாத்துக்கு மேல இந்த ஆத்மா தேவனை தேடுவதற்காகவே சிருஷ்டிக்கப்பட்டதே ஆத்மா. எவ்வளவு அழகாக ஆண்டவர் எல்லாத்தையும் சிருஷ்டித்து வச்சிருக்க. இதையெல்லாம் நாம உணர்ந்தும் உணராதவர்களாய், ஆண்டவரே எனக்கு இன்னைக்கு கஷ்டம் வந்துட்டா நீர் இருக்கிறீரா இல்லையா? உண்மையிலேயே ஆண்டவர் இருக்கிறாரா இல்லையா? என் சத்தத்தை அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறாரா இல்லையா? இதுதானே நம்முடைய அவலமாய் இருக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, அரணாகிய உன்னுடைய தேவனுக்குள் நீ திரும்பு. உங்களுடைய தலைமயிர், மத்தேயு 10வது அதிகாரத்துல 30வது வசனத்துல பாக்குற உங்க தலைமயிர் கூட ஆண்டவர் எண்ணி வச்சிருக்கிறாராம். ஆமென். ஒவ்வொரு முடியும் அத கூட ஆண்டவர் எண்ணி வைத்திருக்கிறார். அப்போ உங்களுக்கு நடக்கிற ஏதாகிலும் ஒன்று அவருக்கு தெரியாமல் இருக்குமா? உங்களுடைய குழப்பங்கள், பிரச்சனைகள், நீங்க அதுக்கு கொடுத்து கொண்டிருக்கிற பதில்கள், நீங்க பேசிட்டு இருக்கிற காரியங்கள், இதையெல்லாம் ஆண்டவர் அறியாமல் இருப்பாரா? தேவனுடைய பிள்ளையே, இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உங்க சரீரம்
என்றைக்கு ஆண்டவருக்கு பிரியமா நீங்க அரணாகிய தேவனுக்குள் திரும்புகிறீர்களோ, அங்க இயேசு என்றாலே பகிர்ந்து கொடுத்தல் என்று தானே அர்த்தம். அப்ப ஆண்டவர் இயேசு உனக்குள்ளார வர்றாருன்னா நீ உன்னுடைய ஆண்டவருக்குள்ளார இருக்கிற. ஆமென். அப்பன்னா உங்களுடைய சரீரம், இந்த கை, இந்த கால், என்னுடைய இருதயத்தின் சிந்தனை, இதெல்லாம் யாருடையது? தேவனுடையது. அப்ப தேவனுடையதா இருக்க நான் தப்பானதை சிந்திக்கிறது எப்படி? நான் சிந்திக்கிறது எப்படி? இத புரிந்து கொண்டால் நாம் தேவனோடு நன்றாக உரையாட முடியும். எப்படி புரிந்து கொள்வது? அது என்னன்னாக்க, நம்முடைய சரீரம் அந்த எப்போதும் ஜீவனுள்ள நாளெல்லாம் பிசாசுக்கு கொடுக்கப்பட்ட சாபம் என்ன? மண்ண தின்பாய். மண்ணத்தான் தின்னுட்டு இருப்பான். இந்த சரீரம் எதனால ஆச்சு? மண்ணால் ஆச்சு. இதத்தான் அவன் நாளெல்லாம் தின்று கொண்டிருப்பான். இந்த சரீரத்தின் வழியாகத்தான் அவன் நம்முடைய இருதயத்தை ஆக்கிரமிக்க ஆசைப்படுவான். சரீரத்துல ஒரு சோர்வை கொடுப்பான், சரீரத்துல ஒரு ஆசையை கொடுப்பான், சரீரத்துல இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கலாமே, இன்னும் கொஞ்ச நேரம் சோம்பேறித்தனமா இருக்கலாமே, இன்னும் கொஞ்ச நேரம் டிவி பார்க்கலாமே. இந்த சரீரத்துக்கு சில சுகம் கிடைக்க கிடைக்க அவன் கொஞ்சம் கொஞ்சமாய் தன் பக்கம் இழுக்கிறான். ஆனால் ஆவியிலே பரிசுத்த ஆவியானவர் எப்போதும் நம்மை தன் பக்கமாய் எடுக்கிறவராய், எப்போதும் நம்மை ஆண்டவர் பக்கமாய், எப்பெல்லாம் நீங்க ஆவிக்குரிய ரீதியா ஒரு வேதம் வாசிப்புக்கோ ஒரு ஜெபத்துக்கோ கர்த்தரை துதிக்கிற ஆராதனைக்கோ வர்றீங்களோ, அப்பெல்லாம் என்ன செய்து ஆவியின் பக்கமாய் நம்மை இழுக்க தூண்டுகிறார் ஆவியானவர். இந்த ரெண்டுக்கும் நடுவுல ஒரு போராட்டம் நடுவுல இருக்குது நம்முடைய முடிவு. அதுதான் இந்த ஆத்மாவில் எடுக்கிற முடிவு. ஆமென். அப்போ இந்த முடிவு சரீரத்துக்கு ஏற்ற விதமா சாயுதா அல்லது ஆவிக்கேற்ற விதமா நகருதா? அதுக்கேற்ற விதமா தான் நம்முடைய வாழ்க்கை. ஆமென். அப்போ நீ அரணுக்கு திரும்ப வேண்டும் என்றால் உன்னுடைய சரீர சுகத்திலே நீ எடுத்துக்கொண்டிருக்கிற பாவ இச்சைகளுக்கு நேராக போகாதபடிக்கு தேவனுக்கு நேராக போக தீர்மானிக்கும் போதே நீ அரணுக்கு திரும்புகிறாய். ஹல்லேலூயா. அதனால ஆண்டவர் இந்த ரெட்டிப்பான நன்மையை எப்ப கொடுப்பேங்கிறாரு? நம்பிக்கையுடைய சிறையாய் நீ அரணுக்கு திரும்புவதற்கு, அரணாகிய தேவனுக்குள் திரும்புவதற்கு நீ தீர்மானம் எடுக்கும் பொழுது உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருந்து உன்னை இரட்டிப்பான ஆசீர்வாதங்களினாலே நிரப்புவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுதாங்க போராட்டம். அன்றாடம் நம்முடைய மாம்சத்துக்கும் ஆவிக்கும் நடக்கிற போராட்டம். ரோமருக்கு எழுதின நிருபம் 7ஆம் அதிகாரம் 18வது வசனத்துல பார்க்கிறோம், நான் விரும்புகிற நன்மையை காட்டிலும் விரும்பாத தீமையை தான் செய்து கொண்டிருக்கிறேன். இந்த மரண சரீரத்திலிருந்து என்னை அப்படியே அங்கிருந்து பாத்தீங்கன்னா வரிசையா அந்த கடைசி, அந்த அதிகாரத்தின் கடைசி வரைக்கும் புலம்புறாரு. யாரு? பரிசுத்தவான் பவுல் அப்போஸ்தலர் என்ன சொல்றாரு? நான் விரும்புறேயா நல்லது செய்யணும்னு, ஆனா என்னால நல்லது செய்யவே முடியலையா. விரும்புகிற நன்மையை என்னால் செய்ய முடியவில்லை, விரும்பாத தீமையையே நான் தினமும் செய்கிறேன். ஏன்? எனக்குள்ளார் ஒரு பாவத்தின் சுபாவம் இருக்குதையா. அது மரண சரீரம் போல என்னை இழுத்துக்கொண்டே இருக்கிறதையா. எப்போது பார்த்தாலும் கீழே தள்ளலாம். ஆண்டவர் சொல்றாரு, ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ இந்த பலகீனம் தாங்க நம்மளை கஷ்டப்படுத்துறது. இந்த பலகீனம் தான் சுலபம்னு சொல்ல வச்சதும், இந்த பலகீனம் தான் கஷ்டம்னு சொல்ல வச்சதும். பாத்தீங்களா? நமக்கே இப்ப கொஞ்சம் குழப்பமாயிடுச்சு இல்லையா? அப்போ தினம் இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த மரண சரீரத்திலிருந்து என்னை விடுதலை செய்து வெளியே தப்புவிப்பவன் யார்? என்னங்க மரண சரீரம்? அந்த காலத்துல கொலை செய்து விட்டால் ஒரு தண்டனை கொடுப்பார்கள். என்ன தண்டனையா? யார கொலை செஞ்சானோ, கொலை செய்தவன் கையும் மெய்யுமாய் பிடிபட்டால் அந்த கொலை செய்த மரண சரீரம் இருக்கு பாருங்க, அந்த சடலம், அந்த பிணத்தை கொலை செய்தவனுடைய கழுத்துல வச்சு கட்டிடுவாங்க. கட்டி மலையில இருந்து உருட்டி விட்டுருவாங்க. இப்போ அவன் நடக்கும் பொழுதெல்லாம் அவனோடு கூட என்ன வரும்? கழுத்தோடு கட்டி இருக்கிற அந்த பிணம். இது ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, அது கொஞ்சம் கொஞ்சமா நாரி அதுக்குள்ளார புழுக்கள் தோன்றி அதிலிருந்து வருகிற நாற்றம் அவனையே கூட அவன் பின்னாலேயே வந்து கொண்டிருக்கும். அதிலேயே செத்து போகிறவர்களும் உண்டு. இந்த கிருமிகளினாலே பாதிப்படைந்து செத்து போகிறவங்களும் உண்டு. ஏன்னா மரண சரீரம் செத்து போயிருச்சுனாவே கிருமிகள் வெளியில இருக்கிற எல்லா கிருமிகளையும் அது ஈர்க்க ஆரம்பிக்கும். வெளியில எந்த இடத்துல கிருமிகள் இருந்தாலும் அதை ஈர்த்து கொள்ளும். அப்படி இருக்கிற ஒரு அழுகி போன சரீரத்தோடு அவன் நடக்க வேண்டும். அது உளுத்து போய் பின்னால கொட்டிக்கொண்டே இருக்கும். அந்த குமைச்சலிலே அவன் படுத்து கிடக்க வேண்டும். அதோடு கூட அவன் சாப்பிடணும். யோசிச்சு பாருங்க,
இப்படிப்பட்ட நிலைமையைத்தான் பவுல் அப்போஸ்தலன் அங்கே சொல்லுகிறார். நான் விரும்புகிற நன்மையை காட்டிலும் விரும்பாத தீமையை செய்கிறது ஒரு மரண சரீரத்தை கட்டிட்டு அழுகி நாரி போன சரீரத்தோடு நான் நடக்கிறது போல இருக்கிறது. இதிலிருந்து என்னை விடுதலை செய்கிறவர் யார்? யாருங்க நமக்கு அந்த விடுதலையை தருவாரு? அவரே பதிலும் சொல்லுகிறார். ரோமர் 8:1-2 வசனம் வாசிச்சு பார்த்தா, ஜீவனுள்ள ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்று சொல்லுகிற இந்த 2 பிரமாணங்களில் இருந்து என்னை விடுதலையாக்கிற்றே. ஹல்லேலூயா. ஆவியானவர் எப்போதும் நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். இதனால தான் இது மாம்சத்துக்கும் ஆவிக்கும் நடுவில் இருக்கிற போராட்டம். இதுல நீ எந்த பக்கமாய் முடிவெடுக்கிறது என்பதற்கு உதவி செய்கிறவர் உன்னுடைய ஆவியானவர். அந்த ஆவியின் பிரமாணம் உன்னோடு கூட இருக்கிறதை நீ புரிந்து கொண்டாய் என்றால், உன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உனக்கு சமாதானத்தை தருவதற்காய் ஆக்கினையை தன் சரீரத்திலே ஏற்றுக்கொண்டார் என்பதை புரியும். இதை நீ புரிந்து கொண்டாய் என்றால், உன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீ ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்பதற்காக தான் புறக்கணிக்கப்பட்டாரே, அதை நீ அறிந்து கொள்ளுவாய். ஆவியானவர் துணை உனக்கு இருக்கிறது என்றால், உன் பாவம் அதற்குரிய தண்டனையை உன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அவர் எல்லா தண்டனையும் அனுபவித்து முடித்து விட்டார். உன்னுடைய பாவத்திலிருந்து உன்னை ரட்சிக்கிறதுக்காக, தன்னுடைய அன்பினால் தன்னிடத்திலே உன்னை ஈர்த்து கொள்வதற்காய் தன்னையே கையளித்தார் உன் ஆண்டவர் என்பது புரியும். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, நீ ஐஸ்வர்யவான் ஆக வேண்டும் என்பதற்காய் அவர் தரித்திரரானார் என்பதை நீ புரிந்து கொள்ளுவாய். நீ சந்தோஷமாய் இருக்க வேண்டும் என்பதற்காய் அவர் துக்கம் நிறைந்து பாடு அனுபவித்தவராய் காட்சியளித்தார் என்பதை நீ புரிந்து கொள்ளுவாய். நீ சரீரத்திலே சுகம் பெற வேண்டும் என்பதற்காய் உடம்பெல்லாம் தழும்புகளை அவர் ஏற்றுக்கொண்டார் என்பதை நீ புரிந்து கொள்ளுவாய். அல்லேலூயா. எந்த நிமிஷம் உன் ஆண்டவரை பார்த்து என் தகப்பனே நீ கூப்பிட்டாயோ, அந்த நிமிஷம் அதுவரைக்கும் நீ எத்தகைய பாவம் செய்திருந்தாலும் அவருடைய இரத்தத்தினால உன்னை கழுவி எடுத்து மீண்டும் சுத்திகரித்து பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார வைக்கிறதற்கு உன் தேவன் உன் அருகிலே இருக்கிறார். நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள். அல்லேலூயா. உங்கள் அரணாகிய தேவனுக்குள் திரும்புங்கள். நீங்க மனம் திரும்பி ஆண்டவரிடத்துல வரும் பொழுதுதான் அவர் இன்றைக்கு சொன்னபடி இரட்டிப்பான நன்மையை தந்து உங்களை ஆசீர்வதிக்க அவர் காத்திருக்கிறார். ஆமென். அப்ப என்ன செய்யணுமா? சாலமோன் ராஜா ஆலய பிரதிஷ்டை பண்ணினார். அந்த ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணும் பொழுது அவர் ஒரு அழகான ஜெபத்தை ஏறெடுத்தார். அத நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா, வீட்டுல போய் வாசிச்சு பாருங்க. 1 ராஜாக்களின் புத்தகத்துல 8வது அதிகாரத்துல 54 இருந்து வாசித்தால் அந்த அதிகாரத்தின் கடைசி கிட்டத்தட்ட 60-61 வசனங்கள் வரைக்கும் அவர் கொடுத்த அந்த ஜெபத்துடைய சாரத்தை 3 நான் சொல்லிடுறேன். முதல் காரியத்தை அவர் என்ன கேட்டார்னா, ஆண்டவரே நீங்க என்னோட இருக்கணும். ஆமென். நீங்க என்ன சொல்ல போறீங்க? இந்த வருஷத்துல ஆண்டவர் உங்களுக்கு 2 அத்தனையான ஆசீர்வாதத்தை கொடுப்பார் என்று சொன்ன வாக்குறுதி எனக்குரியதுன்னு சுதந்திரிக்க விரும்புகிறவர்கள் எத்தனை பேர் இருக்கீங்க? ஹல்லேலூயா. இத்தனை பேர் என்ன சொல்ல போறீங்களா ஆண்டவர்ட்ட? என் ஆண்டவரே, எப்போதும் நீர் என்னோடு இரும். ஹல்லேலூயா. இதத்தான் அவர் அங்கே கேட்கிறார். ஆண்டவரே, நீர் எப்போதும் என்னோடு இருக்க வேண்டும். 2வது அவர் அங்கே கேட்கிறார் 58வது வசனத்துல. அங்க அவர் கேட்கிறார், அவர் சொல்றாரு, உம்முடைய கட்டளைகளை கீழ்ப்படுகிறதற்கு, உம்முடைய வார்த்தைகளின்படி நடப்பதற்கு எனக்கு உதவி தாரும். அல்லேலூயா. இதத்தான் நீங்க கேட்கணுமா? 2வதா, உம்முடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய எனக்கு கற்றுத்தாரும். இந்த உலகத்துல அடிக்கடி என்னுடைய மாம்சம் தவறுகள் வரும் பொழுது அடுத்தவங்க எல்லாம் அனுபவிக்கிறாங்களே, நான் இந்த தப்ப கொஞ்சம் செஞ்சாதான் என்ன, இதுல என்ன தப்பு இருக்கிறது, இதுல என்ன பாவம் இருக்கிறது என்று சொல்லி நான் எப்பெல்லாம் விழுந்து போக அந்த லைனுக்கு நேரா போறேனோ, அப்போ உம்முடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிற அறிவை தாரும். அல்லேலூயா. அடுத்ததா அவர் நீங்க தொடர்ந்து வாசிச்சீங்கன்னா அதை நான் அதனுடைய சாரத்தை மாத்திரம் சொல்றேன். அனுதினமும் நீர் என்னுடைய முயற்சிகளில் எல்லாம் இருந்து என்னை ஆசீர்வதியும். அல்லேலூயா. இதுதாங்க இன்றைக்கு எளிமையாய் நீங்கள் உங்களை ஒப்பு கொடுத்து ஆண்டவரிடத்துல ஜெபிக்க போகிற ஜெபம். ஆமென். ஆண்டவரே, நீங்க என்னோடையே இருங்க. ஆமென். உமக்கு கீழ்ப்படிய எனக்கு கற்றுத்தாங்க. என்னுடைய முயற்சிகளில் எல்லாம் இருந்து என்னை ஆசீர்வதிங்க. அல்லேலூயா.
இத நீங்க அரணுக்கு திரும்பும் பொழுது, அது என்னங்க திரும்பும் பொழுது? நான் ஏற்கனவே அரணாகிய கர்த்தருக்குள்ளார தானே இருக்கிறேன், அப்படித்தானே நிறைய பேர் சொல்றோம். அது என்ன? அரணுக்கு திரும்புங்கள் என்று ஒரு காரியத்தை கர்த்தர் இங்கே சொல்லுகிறார். அது அரணுக்கு திரும்பு என்று சொல்லும் பொழுதே எங்கேயோ ராங் ரூட்ல போயிட்டு இருக்கோம் தானே அர்த்தம். தேவனுக்குள்ளார இருந்து தேவனுடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறோம் என்றாலும் இடறிக் கொண்டிருக்கிறோம். எங்கே இடறிக் கொண்டிருக்கிறோம் என்று பார்த்தால், முதலாவதான காரியம் என்னவென்றால், ஒரு தேவனுடைய ஊழியக்காரன் திடீரென மரித்து போனார். அப்படி மரித்து போன பிறகு அவரிடத்திலே அவரை வானதூதர்கள் கூட்டிட்டு போறாங்க. அப்படி கூட்டிட்டு போகும் பொழுது வானதூதர் கேட்டாராம் அவரிடத்திலே, ஐயா, உங்களை இந்த 2013 வருஷம் தொடக்கத்துல கூட்டிட்டு போயிட்டு இருக்கோம். ஒருவேளை 2012 வருஷ தொடக்கத்திலேயே மீண்டும் உங்களுக்கு உயிரை தந்து அதே நாட்களுக்குள்ளாக உங்களை திருப்பி கொண்டு போய் நடத்துறோம்னு வைங்க. இந்த 2012 திரும்பி போய், அதாவது 2013 6ஆம் தேதி உங்க உயிர் பரலோகத்துக்கு வரணும். ஒருவேளை உங்களுக்கு 2012 ஆண்டை திருப்பி கொடுத்து, கடிகாரத்தை திருப்பி வச்சு, கேலண்டரை திருப்பி மாட்டி 2012 ஆண்டு 6ஆம் தேதி கொண்டு வந்து இதே இடத்துல வச்சுட்டா, திரும்பவும் இந்த ஒரு வருஷத்தை நீங்க வாழுங்கன்னு சொல்லிட்டா, உங்க வாழ்க்கை முறையில எதை மாற்றிக்கொள்ளுவீர்கள்? ஏதாகிலும் ஒரு காரியத்தை சொல்லுங்கள் என்று வானதூதர் கேட்டாராம். அவர் என்ன சொல்லி இருப்பாராம்? அவர் என்ன சொல்லி இருப்பார்? ஒருவேளை உங்களுக்கு தான், நீங்க தான் அந்த பெரிய பரிசுத்தவான்னு நினைச்சுக்கோங்க, நீங்க தான் அந்த ஊழியக்காரர் நினைச்சுக்கோங்க. இன்னைக்கு உயிரை எடுக்கிற வானதூதர் ஒருவேளை 2012க்குள்ளார திரும்பவும் அந்த 6ஆம் தேதி உங்களை கொண்டு வந்து இந்த பூமியில வைக்கிறேன், அதே வாழ்க்கை என்னென்ன சூழ்நிலை நடந்ததோ அதே தான் உங்களுக்கு நடக்கும், 2013ஆம் தேதி உயிரை எடுத்துக்குவேன், 2013 6ஆம் தேதி. அப்போ இந்த ஒரு வருஷத்துல உங்க வாழ்க்கையில ஏதாவது உங்க குணாதிசயத்துல ஏதாவது ஒன்றை மாற்றிக்கொள்ளுவோம் என்று எண்ணினால் எதை மாற்றிக்கொள்ளுவீர்கள் என்று கேட்டாராம். அவர் சொன்னாரா, என் இருதயத்துல என்னை சுற்றி இருக்கிறவர்களுக்குள்ளார அவங்களெல்லாம் நேசிக்கபடி அதிகமான அன்பை கொஞ்சம் ஊத்தி மீண்டுமாக இந்த ஆண்டுக்குள்ளாக கடந்து செல்லுவேன் என்று சொன்னாராம். நம்ம வாழ்க்கையை யோசிச்சு பார்ப்போம். திரும்பவும் உங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கிறேன்னு திரும்பவும் 2012 ஆண்டு 6ஆம் தேதிக்குள்ளார கொண்டு போய் விட்டா, நமக்கு நல்லா தெரியும், நிச்சயமா சேர்த்து வைக்கிற சாக போறத ஒரு வருஷத்துக்கு ஒண்ணு, ஒரு வருஷத்துல சாக போறோம்னு தெரிஞ்சிருந்தா நிச்சயமா சேர்த்து வைக்கிறது பணம் பொருளா இருக்காது. இன்னைக்கு சாவு என்னைக்குன்னு தெரியாததுனாலதான் பணம் வேண்டும், பணம் வேண்டும், சுகம் வேண்டும், சுகம் வேண்டும், சாப்பாடு வேண்டும், அது வேண்டும், இது வேண்டும், அனுபவிக்க வேண்டும், இதை காண வேண்டும், சாக முன் அதை பார்த்து விட்டு சாக வேண்டும், இதை பார்த்து விட்டு சாக வேண்டும் என்று நினைக்கிறோம். மெய்யாகவே சாகிற தேதி முன்னாலேயே தெரியும்னாக்க முதல்ல என்ன செய்வோம் தெரியுமா? கர்த்தருக்குள்ளார மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்களோடு கூட என்ன வருமா? வெளிப்படுத்தல் 14:13 என்ன சொல்லுது? அவங்களுக்குள்ளார கர்த்தருக்குள்ளார மரிக்கிறவங்க கூட என்ன வருமா? அவர்கள் செய்த குட் ஒர்க்ஸ், ஆங்கிலத்தில் சொல்லப்படுகிற அவர்கள் செய்த கிரியைகள், what good works they have done, அவர்கள் செய்த நன்மை என்று இன்னொரு மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது. நீ செய்த நன்மையை மட்டும்தான் சகோதரனே சகோதரியை நீ தூக்கி கொண்டு போக முடியும். அப்படின்னா மீண்டும் ஒரு விசை ஒரே ஒரு ஆண்டு தான் உனக்கு வாழ்க்கை கொடுப்பேன்னா நீங்க என்னத்தை செய்யணுமா? கூட இருக்கிறவங்களை பார்த்து கொஞ்சம் சிரிக்கணும். தேவனுடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையை கொஞ்சம் திருப்பி பாருங்க. யார பார்த்தாலும் எரிச்சல், யாரிடம் பேசினாலும் கசப்பு இல்லையா? உங்களை நேசித்து தியாக அன்போடு உங்களுக்கு பரிமாறி அல்லது உங்களுக்கு தங்களுடைய அன்பை பகிர்ந்து கொடுக்கிற ஒவ்வொருவரையும் யோசிச்சு பாருங்க. அவங்களுக்கு உங்க அன்பை காட்டுறதாங்க முதல் காரியம், அரணுக்கு திரும்புவது. ஆமென். அரணுக்கு திரும்பணும்னா இதுதாங்க முதல். ரெண்டாவதா இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? இதுக்கு ஒரு நிகழ்ச்சியை சொல்லத்தான் வேணும். ஒரு பையன் வடை விற்று கொண்டிருந்தான். அவன் நின்று வடை வித்துட்டு இருக்கும் போது வடை 2 ரூபான்னு கத்தி கத்தி வித்துட்டு இருக்கான். அவனுக்கு வியாபாரம் கால நேரத்துல அதிகமா ஆகுதுன்றத கண்டுபிடிச்சான். காரணம் என்ன? அவன் வடை வித்துட்டு இருந்த இடம், இந்த ஜனங்கள்லாம் வாக்கிங் போவாங்க பாருங்க, காலையில எழுந்தோன்னு அப்படி ஜாகிங் போவாங்க, வாக்கிங் போவாங்க அந்த இடத்துல. ஆகவே காலையில எல்லாரும் பசியோட நடந்து போய் அந்த நடைய முடிச்ச உடனே இந்த சுவையான வடையை சாப்பிடுவாங்க. நடைய முடிச்சோன வடை சாப்பிடுறதுக்கு அங்க வருவாங்க. ஆகவே இவன் காலங்காத்தால அங்க போய் நின்னுடுவான். அங்க போய் நின்னு அங்க நடை பழகி கொண்டிருக்கிறவங்க எல்லாருக்கும் சத்தம் போட்டு 2 ரூபான்னு வித்துட்டு இருப்பான். அப்படி அவன் விற்று கொண்டிருக்கும் பொழுது அந்த வழியா ஒருவர் ஓடிக்கொண்டிருந்தார். ஓடிட்டு இருந்தவர் திடீர்னு நின்னு பார்த்தார். இந்த பையன் பரிதாபமாய் தினமும் இந்த இடத்துல நாள் தவறாமல் அதிகாலையில் எழுந்து இருட்டோடு வந்து அந்த வடை விற்கிறத பார்த்த உடனே அவருடைய பாக்கெட்ல இருந்து ஒரு 2 ரூபாய் எடுத்து போட்டார். அவன் வடையை கொடுத்த போது வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டார். அடுத்த நாள்
நாள் வந்தார். அந்த பக்கம் வரும்பொழுதே அவர் பாக்கெட்ல இருந்து 2 ரூபாய் எடுத்து அந்த இடத்துல இருந்து உண்டியல்ல போடுற மாதிரி அந்த இடத்துல தினம் அவர் ரெகுலரா போட்டு போக ஆரம்பிச்சார். இவனுக்கு ஒரே ஆச்சரியம், தினம் வர ஆரம்பிச்சது. இப்போ அடிக்கடி அவர் அந்த பக்கம் வரும்பொழுதெல்லாம் அவர் 2 ரூபாய் எடுத்து போடுவார், எதையும் வாங்காம போயிடுவார். ஒரு நாள் அவர் அதே போல 2 ரூபாய் எடுத்து அவனுடைய வடை அந்த வச்சிருக்கிற அந்த கூடையில காசை போட்டுட்டு அவர் பாட்டுக்கு போறார். அப்படி போகும்போது பின்னாலேயே ஓடி வருகிறான் இந்த இளைஞன். ஓடி வந்த உடனே இவருக்கு அப்பா, இன்னைக்காவது இவனுக்கு உணர்வு வந்ததே. இவ்வளவு நாள் அவனுக்கு நான் அந்த 2 ரூபாய போட்டேன், அவங்கிட்ட எதையும் வாங்கிக்கல, இன்றைக்காவது வருகிறானே, ஏன் வர்றீங்க, ஏன் எனக்கு இந்த காசை போடுறீங்கன்னு கேட்கும் போது இயேசுவின் அன்பை பற்றி அவன் இடத்துல சொல்ல வேண்டும். ஆகவே அவரும் ரொம்ப சந்தோஷமா நின்றார். நின்று அவனிடத்துல திரும்பி, ஏன் இந்த காசை தினம் என்னுடைய வடை பைக்குள்ளார போடுறேன்னு கேட்கத்தானே என்னிடத்துல அதுக்காகத்தானே என்ன நிறுத்துற அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்தார். அதுக்குள்ளார இந்த வடை பைய நிறுத்தி, ஐயா உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கணும். இவருக்கு புரிஞ்சிருச்சு என்ன கேட்க போறான். கேளு தம்பி. இல்லையா, நாளையில இருந்து வடை 5 ரூபாய், 5 ரூபாய் போட்டு போவீங்களா? இன்னைக்கு நம்மளும் அப்படித்தானே இருக்கோம். ஆண்டவர்கிட்ட இதுவரைக்கும் கொடுத்துட்டு இருக்கிறாரு, ஓகே எல்லாம் கொடுக்கிறாரு, பரவாயில்லதான். நாளைக்கு எனக்கு இதை விட பெரிய தேவை, கொடுப்பீரா? கொடுத்தா நீர் ஜீவனோடு இருக்கிறீர் என்று நம்புகிறேன். இதுதானே நம்முடைய டிமாண்ட் எல்லாம். தேவனுடைய பிள்ளையே, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு என்ன செய்திருக்கிறார் என்பதை நன்றியுள்ள இருதயத்தோடு சிந்தித்து பார். அல்லேலூயா. தேவனை சார்ந்து நீ தேவனுக்கு பிரியமாய் நடக்கிறதுக்கு உனக்கு நன்றியுள்ள இருதயம் தேவை. ஆமென். மூணாவது உனக்கு என்ன தேவை தெரியுமா? இதுக்கு ஒரு நிகழ்ச்சியை சொல்லத்தான் வேண்டி இருக்குது. 2 நண்பர்கள், அவங்க 2 பேரும் நல்ல நண்பர்கள், ஒருவரோடு ஒருவர் நல்ல நண்பர்களாய் இருந்திருக்கிறார்கள். 2 பேரும் சேர்ந்து தொழில் ஆரம்பிச்சாங்க. இந்த தொழில் கொஞ்சம் நல்லா போயிட்டு இருக்க ஆரம்பிச்ச உடனேயே இந்த சார்லஸ், அவனுக்கு நண்பன் மார்க், இந்த மார்க்குக்கு புத்தி கொஞ்சம் கோணலா போச்சு. ஆகவே கொஞ்சம் கொஞ்சமாய் தன்னுடைய நண்பன் சார்லஸ் இடத்திலிருந்து எல்லா பணத்தையும் அவன் சுருட்ட ஆரம்பிக்கிறான். தினம் 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 அவன் சுருட்டி கொண்டே இருக்கிறான். தொழில் படுத்து கொண்டே இருக்கிறது. இந்த தொழில் முன்னேறும் என்று இவன் தன்னுடைய நண்பனை நம்பி முதல் போட்டுக்கொண்டே இருக்க, அவனுடைய நண்பனோ அவனை ஏமாற்றி எல்லாவற்றையும் பிடுங்கி கொண்டிருக்கிறான். திடீரென ஒரு நிலை வந்தது, எல்லாவற்றையும் அவன் எடுத்துக்கொண்டு விட்டான் என்று தெரிந்த பொழுதுதான் மொத்தமா கம்பெனி மூட வேண்டிய சூழ்நிலை அன்றைக்குத்தான் அவனுக்கு தெரிந்தது. அப்படி தெரிந்த உடனேயே எல்லாரும் இந்த சார்லஸ் எப்படி நடந்து கொள்ள போகிறான், ஏன்னா சுருட்டிட்டு ஓடிட்டான் அவனுடைய நண்பன், ஊரை விட்டே ஓடிட்டான், எப்படி இவன் ஆத்திரமடைய போகிறான் என்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவனோ ரொம்ப சாதாரணமாய் இருக்கிறான், ரொம்ப சாதாரணமாய் இருக்கிறான். அவனுக்கு கோபம் காணோம், எரிச்சல் காணோம். எப்படிப்பா இப்படி நீர் கோபமே படவில்லை? அவன் சொன்னா, என்னுடைய நண்பன் என்னுடைய தொழிலைத்தான் பிடுங்கிக் கொண்டிருந்தான், அவன் பேர்ல நான் கோபப்படும் போது நான் என்னையவே அழிச்சுக்குவேன், என் தொழிலை அழிச்சிட்டு போனான், அவன் பேர்ல கோபப்படும் பொழுது நான் என்னையவே அழிச்சு நான் இன்னமும் நாசமாய் போக வேண்டுமா? இன்னைக்கு பலருக்கு பிபி இருக்கிறதுக்கு காரணம் என்ன? அடுத்தவங்களை மன்னிக்க முடியல. பலருக்கு வியாதிகள் இருக்க காரணம் என்ன? சர்க்கரை வியாதிகள் தொடர்ந்து பீடிக்க காரணம் என்ன? மற்றவர்களை ஏற்றுக்கொள்ளும் திராணி இல்லை, கோபம் வேகமாய் ஏறுகிறது. சின்ன சலனம், சின்ன கஷ்டம், சின்ன கோபப்படுத்தி விட்டார்கள் என்றால் நமக்குள்ளார உச்சிக்கு ஏறுகிறது கோபம், இல்லையா? தேவனுடைய பிள்ளையே, உன் ஆண்டவர் எத்தனை முறை உன்னை மன்னித்திருக்கிறார். உன்னை மன்னித்து ஆற தழுவி மீண்டும் தன்னுடைய ரத்தத்தினால் கழுவி இருக்கிறாரே. அவர் தானே சொல்லி இருக்கிறார், அவரை நேசிக்கும்படியாய். அவரை நேசிக்கிற நேசம் உண்மை என்றால் நீ எப்படி இருப்பாய்? உன்னுடைய கோபத்தினால் உன்னை அழித்துக் கொள்ளுவாயோ? உன்னுடைய சொந்த சரீர வியாதிக்கு நீயே காரணமாவாயோ? நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள். தேவனாகிய கர்த்தரிடத்துல வரும் பொழுது, ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதியும், நீர் என்னை ஆசீர்வதியும் என்று அவரை பிடித்துக் கொள்ளும் பொழுதே, ஆண்டவரே நான் உம்முடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய எனக்கு சொல்லித்தாரும். அதை கேட்கும் பொழுதே என்னுடைய அன்றாட முயற்சிகளிலே என்னோடு கூட இரும். பாவத்துல சீக்கிரமா விழுந்து கொண்டிருக்கிறோமே, தவறுகளுக்கு அரணுக்கு திரும்புங்கள் ஆண்டவர் சொல்றாரே. உன் பாவ வழிகளை சிந்தித்து பார். தேவனுக்கு விரோதமா அவருடைய தண்டனை உன்னிடத்திலே வரவில்லை என்கிறதுனாலே துணிகரமாய் துணிச்சலாய் எத்தனை முறை நீ பாவத்தை தேடி ஓடி இருக்கிறாய். உன் ஆண்டவர் இன்றைக்கு உன்னை கூப்பிடுறார். தெய்வ பயத்தை குறித்து ஆண்டவர் பேசும் பொழுது ஏசாயா 11:3 வசனம்,
தெய்வ பயம்ன்றது கர்த்தருக்கு உகந்த வாசனை. அல்லேலூயா. அது தேவனுக்கு உகந்த வாசனை. நீதிமொழிகள் 1 அதிகாரத்துல 7வது வசனத்துல பாக்குறோம், தெய்வ பயம் என்னத்துக்கு ஆரம்பமா? ஞானத்துக்கு ஆரம்பம். அல்லேலூயா. அது உன்னுடைய ஆயுசு நாட்களை பெருக பண்ணும் என்று நீதிமொழிகள் 10:27 பார்க்கிறோம். உன்னுடைய வாழ்க்கையில உன்னுடைய ஆயுசு நாள் கூட வேண்டுமா? கர்த்தருக்கு பிரியமாய் தேவனுக்கு பயந்து நட. தேவனுக்கு பயந்து நடக்கிறவங்க, மெய்யாகவே தேவனுக்கு பயந்து நடக்கிறவங்க பாவத்தை விட்டு விலகி இருப்பார்கள். ஆமென். நீ செம்மையானவர்களை பார்த்து நட. சங்கீதம் 37:37 ஆண்டவர் சொல்றார், அவர்களுடைய முடிவு சமாதானம். தேவன் இன்றைக்கு உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். உன்னுடைய வழிகளை காத்துக்கொண்டு அரணாகிய தேவனுக்குள் திரும்பு. ஆண்டவர் அதனாலதான் சொல்றார், நம்பிக்கையுடைய சிறைகளே, நம்பிக்கையுடைய சிறைகளே. இல்லன்னா உன்னுடைய வாழ்க்கை உன்னையே நீ அழித்துக் கொள்வது மாத்திரமல்ல. பிரசங்கி 10:1 பார்க்கிறோம், ஒரு தைலக்காரன் இருக்கிறான், ஒரு பர்ஃபியூம் விக்கிறவன், சென்ட் விக்கிறவன், நல்ல தைலங்களை விற்று கொண்டிருக்கிறவன். அந்த காலத்துல தைலங்களை விற்று கொண்டிருக்கிறவர்களுக்கு மிகுந்த மரியாதை உண்டு. தைலக்காரன் அப்படி விற்று கொண்டிருக்கிறான். அவனுடைய தைல குப்பியில, அவனுடைய தைல பாட்டில்ல ஒரு ஈ வந்து விழுகுதுன்னா யோசிச்சு பாருங்க. திறந்து வச்சதுனால தானே. யாராவது நறுமண தைலம் வைத்திருப்பவன் அதை திறந்து வைப்பானா? வாசனை கெட்டு போயிரும் இல்லையா? தைலக்காரனுக்கு அது தெரியுமா தெரியாதா? தைலக்காரன் தன்னுடைய தைல குப்பிய திறந்து வச்சிருக்கிறானா யாருடைய மடத்தனம், யாருடைய முட்டாள்தனம்? அந்த இடத்துல வந்து ஈ உட்கார்ந்து அது அங்கேயே செத்து போச்சுன்னா மொத்த தைலமும் எப்படி போயிருமா? நாரி. எதற்காக நீ தைலம் தயாரித்தாய்? மற்றவர்களுக்கு நறுமணம் தருவதற்காக தைலம் தயாரிக்கிறாய், அதுவே நாரி போகும். உன்னுடைய வாழ்க்கையிலே பாவத்தை அனுமதித்து விட்டாய் என்றால் உன் வாழ்க்கை மற்றவர்களுக்கு உதாரணமாக, நறுமணமாக, மற்றவர்களுக்கு சாட்சியாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் உன்னை உன்னத படைப்பாய் வைத்திருக்கிறார் என்றால், நீ கொஞ்சம் பாவம், ஒரே ஒரு செத்த ஈ அந்த தைல முழுசை நாரி போக பண்ணும் என்றார். உன்னுடைய ஒரு பாவம், உன்னுடைய ஒரு இச்சை, உன்னுடைய ஒரு நாற்றமெடுக்கும் செயல் உன்னுடைய வாழ்க்கையை நாரி போக பண்ணாதா? உன் ஆண்டவர் பேசுகிறார், நம்பிக்கையுடைய சிறையே, நீ அரணாகிய தேவனிடத்திலே திரும்பி வா. உன் ஆண்டவர் உனக்கு ஆசீர்வாதத்தை தருவார். இதை புரிந்து கொள்ளாமல் நம்முடைய வாழ்க்கையில ஓடிக்கொண்டிருந்தால், அவருடைய மாயமான இந்த லோகத்தை நம்பி நாம் ஓடிக்கொண்டிருந்தால், ஆண்டவர் நமக்கு எச்சரிப்பை வைக்கிறார். ஆமோசின் புத்தகம் 4வது அதிகாரம் 6-11 வரைக்கும் பார்த்தால் அங்கே நாம் எதை பார்க்கிறோம்? அதுக்கு முன்னால ஜனங்கள் எல்லாம் வளமையிலே இருந்தார்கள், மெத்தனத்திலே இருந்தார்கள். தினமும் ஆராதனை நடக்கிறது, சடங்கு போல வந்து ஆடி பாடி ஆண்டவரை துதிப்பார்கள். அதன் பிறகு அப்படியே வீட்டுக்கு போவாங்க. எந்த பாவ நிலையில வந்தார்களோ அதே பாவ நிலை, எந்த மன்னியாத குணத்தோடு வருகிறார்களோ அதே நிலைமை. எந்த விதத்திலே மாய உலகத்திலே ஆஹா ஓஹோன்னு ஆட்டம் பாட்டம் களியாட்டத்திலே இருந்து விட்டு இங்கே ஆண்டவரை ஆராதிக்க வந்து விட்டு திரும்பினார்களோ அதே திரும்பவும் போய் செய்து கொண்டிருந்தார்கள். இதை பார்த்தார் ஆண்டவர். அவர் சொன்னார், நீ உன்னுடைய வளமையை பற்றி பெருமை பாராட்டி கொண்டிருக்கிறாய். உன்னுடைய வாழ்க்கையில அன்றாடம் கர்த்தர் செய்யற அதிசயங்களை பார்த்து இன்னைக்கு நீ மெத்தனத்தோடு இருக்கிறாய். அன்றாடம் நடக்கிற ஆராதனை வழிபாடுகளிலே வந்து சடங்கிலே கலந்து கொள்வது போல முன்னால நின்று ஆடுகிறாய், பாடுகிறாய். ஆனால் உன் குணத்திலோ மாற்றமே இல்லை. இப்படி நீ இருந்தாய் என்றால் என்ன செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார், நான் பஞ்சத்தை அனுப்புவேன், நான் வேதனையை அனுப்புவேன், நான் பூகம்பங்களை அனுப்புவேன், அதிலே அழிவுகளை உன் குடும்பத்திற்கு நான் அனுப்புவேன். பார்த்தீர்களா? பூமி எங்கும் கர்த்தருடைய பிள்ளைகள் வருகிற அழிவை காண்பார்கள், ஆனால் ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. இத கர்த்தர் கொடுத்திருக்கிற வாக்கின் நிச்சயம். ஆனால் நீ தேவனை விட்டு தூர போய் கொண்டிருந்தால், தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை நீ அசட்டையா எண்ணிக்கொண்டிருந்தாய் என்றால், அப்போ என்ன ஆயிடுமா? உன்னுடைய வாழ்க்கையில ஆவியானவரை துக்கப்படுத்துறதுனால அவர் உன்னை விட்டு அவர் விலகி போய் விடுவார். இந்த நிலை உனக்கு வேண்டுமோ? நம்பிக்கையுடைய சிறைகளே, உங்கள் அரணாகிய தேவனுக்குள் திரும்பி வாருங்கள். இதை எண்ணியவர்களாய் தேவனுடைய நாமத்துல நாம் ஒன்றாய் கூடி இருக்கிறோம். ஆகவே அவரை ஆராதிப்போம்னு சொல்லி அவரை துதிச்சு ஒரு பாடல் எழுந்து நின்று பாடிட்டு இரட்டிப்பான நன்மைனா எப்படி என்ன ஆண்டவர் ஆசீர்வதிக்க போறாருன்னு பார்ப்போம். ஆகவே எழுந்து நின்று ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஒரு பாடலுக்குள்ளாய் கடந்து வருவோம்.
அருளாதர் நாமமதில் ஒரு மனமாயுருகி தொழுகின்ற நேரமெல்லாம் எழுந்திடுவார் நடுவில். நாம் தொழுகின்ற நேரமெல்லாம் எழுந்திடுவார் நடுவில். இதயம் நொறுங்கினோரில் ஆதரவும் அவரே. இதயம் நொறுங்கினோரில் ஆதரவும் அவரே. கதறல்கள் கேட்டிடுவார், பதறாமல் அணைத்திடுவார். கதறல்கள் கேட்டிடுவார், பதறாமல் அணைத்திடுவார். அருளாதர் நாமமதில் ஒரு மனமாயுருகி தொழுகின்ற நேரமெல்லாம் எழுந்திடுவார் நடுவில். நாம் தொழுகின்ற நேரமெல்லாம் எழுந்திடுவார் நடுவில். பவரே நோயினலொந்தவரை தாயன் பலனை பவரே. பரிகாரி நானே என்பார், பச்சமாய் தாங்கிடுவார். பரிகாரி நானே என்பார், பச்சமாய் தாங்கிடுவார். அருளாதர் நாமமதில் ஒரு மனமாயுருகி தொழுகின்ற நேரமெல்லாம் எழுந்திடுவார் நடுவில். நாம் தொழுகின்ற நேரமெல்லாம் எழுந்திடுவார் நடுவில். தொழுகின்ற நேரமெல்லாம் நம் நடுவே எழுந்தருளி இருக்கிறவர் எப்படி நம்மை ஆசீர்வதிக்க போகிறாராம். நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள், அரணாகிய உங்கள் தேவனுக்குள் மனம் திரும்பி வாருங்கள். அப்ப ரெட்டிப்பான நன்மையை எப்படி தருவாராம்? ஏசாயா 34 பார்க்கிறோம். அவர்களுக்கு நேர்ந்த வறட்சி, அவர்களுக்கு இருந்த கொடூரங்கள், அவர்களுக்கு இருந்த பிரச்சனைகள் எவ்வளவாக இருந்திருக்கிறது. அரண்மனைக்குள்ளே ஆந்தைகள் இருக்கிறது. அரண்மனைகள், அந்த இடத்துல எல்லாரும் கொண்டாடி ராஜ உபச்சாரம் பெற்றுக் கொண்டிருக்கிற இடத்திலே கோட்டான்கள் அலறி கொண்டிருக்கிறது. அங்கே பாழாய் போய் கிடக்கிறது இடம். அந்த இடத்துல காக்கைகள் கூடு கட்டி கொண்டிருக்கிறது. இப்படி வெறுமையாக்கப்பட்ட இடத்திலே வல்லூறுகள் ஓடிக்கொண்டிருக்கிறது. இவ்வளவு பாழ் நிலம் ஆகி இருக்கிற சூழ்நிலை, அந்த இடத்திலே வெறுமை, வறட்சி, வேதனை. ஜனங்கள் எல்லாரும் இந்த அரண்மனைக்குள்ளார போறதுதானா என்று, போய்தான் என்ன பிரயோஜனம் என்று ஜனங்களும் வறுமையிலும் வறட்சியிலும் இருக்க, அந்த சூழ்நிலையில அந்த அதிகாரத்தின் கடைசி பகுதியில நம்ம பாக்குறோம், கர்த்தர் நூல் போட்டு அந்த தேசத்தை அவங்களுக்குன்னு கொடுக்கிறார். அப்படி கொடுத்த உடனே 35 முதல் வசனம் பாருங்க. வனாந்திரம் செழிக்கிறது, கடுவெளி பூக்கிறது, புஷ்பத்தை போல மலர்கிறது. உன்னுடைய வாழ்க்கையில எதிலே நீ குறைவுபட்டு போயிருக்கிறாய்? எதிலே நீ குறைவுபட்டு போயிருக்கிறாய்? உன் ஆண்டவர் இன்றைக்கு உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறாய். நீ மாத்திரம் நம்பிக்கைக்குரிய சிறையாக,
தேவனுடைய அன்பின் சிறைக்குள்ளாய் வந்து சிறைப்பட்டவர்களை சிறையாக்கின கர்த்தருடைய கரத்திற்குள்ளாய் அரணாகிய உன் தேவனுக்குள்ளாய் மனம் திரும்பி வரும் பொழுது, முன்னால நிபந்தனைகள் கண்டிஷன் எல்லாம் ஆண்டவர் வச்சிட்டாரு, அதை பார்த்து கொண்டிருந்தோம். ஆனால் ஆண்டவர் இப்ப சொல்றாரு, எந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தருவேன் என்று சொல்லுகிறார். அதுல முதல் வசனத்தை பார்ப்போம். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி எங்க வருவாங்களா? ஆனந்த களிப்போடு எங்க வருவாங்களா? சீயோனுக்கு வருவாங்க. அங்க என்ன இல்ல? நித்திய மகிழ்ச்சி இருக்கும், சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். இந்த மகிழ்ச்சிக்குள்ளாய் தேவனை சார்ந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளையும் கர்த்தராகிய தேவன் நடத்துவார். இதுதாங்க மகிழ்ச்சி. இது மாத்திரம் இல்ல, ஆண்டவர் அங்க ரெட்டிப்பான நன்மைன்னு சொல்லி இருக்கிறார். ஐ அனௌன்ஸ் இட் டு யூ டுடே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஒரு டபுள் ஃபோல்ட் பிளெஸிங் கொடுக்கிறாரு, ரெட்டிப்பான நன்மை. இந்த ரெட்டிப்பான நன்மை என்றால் என்ன? இழந்து போன எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ளுகிறது ஒன்று. இதுவரைக்கும் எதெல்லாம் ஆண்டவர் உனக்குன்னு வச்சு அதை அறியாமல் நீ ஓடிக்கொண்டிருந்திருக்கிறாய், அதையும் பெற்றுக் கொள்ளுவாய். அல்லேலூயா. உனக்காக வச்சிருந்தேன்ப்பா, நீதான் அதை எடுத்துக்கொள்ளாமல் இருந்திருக்கிறாய். பல நாட்கள் தேவன் நமக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் இன்னதென்று புரியாமலே கதவடைத்திருக்கிறோம். தேவனை விட்டு தூர போயிருக்கிறோம். பாவத்தினால் வேதனையை சம்பாதித்திருக்கிறோம். கஷ்டத்தோடு வாழ்ந்திருக்கிறோம். அதற்கு பிறகு என்ன சொல்லிட்டோம்? ஆண்டவர் ஏன் எனக்கு இந்த கஷ்டத்தை கொடுத்தாரு? இல்ல, ஆண்டவருக்கு கண்ணுதான் இருக்கா, காதுதான் இருக்குதா? ஏன் எனக்கு இந்த கஷ்டத்தை கொடுத்தார்? கர்த்தரால் சுமரும் பாரம் என்று ஒருவனும் ஒன்றையும் சொல்லாதிருப்பானாக. எரேமியா 23:30 வாசிச்சு பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு அங்க, தேவனால ஒரு கஷ்டம் உனக்கு வந்ததுன்னு சொல்லாத. உன் சொந்த தீமையினால், உன் சொந்த பாவத்தினால் நீ எத்தனை வாதைகளை நீ ஏற்றுக்கொண்டு விட்டு இது கடவுளால எனக்கு கிடைச்ச கஷ்டம்னு சொன்னா உன்னை நான் மறந்துருவேன்றாரு ஆண்டவர். அங்க உன் குடும்பத்தை நான் மறந்துருவேங்கிறாரு. இது தேவையா நமக்கு? பல நேரங்களிலே சொல்லுகிறோம், கடவுள் ஏன் கஷ்டத்தை கொடுத்தார்? தேவனுடைய பிள்ளையே, நீயாக இழந்து போயிருக்கிறாயே, அதை உனக்கு உன் ஆண்டவர் திரும்பவும் கொடுக்க போகிறார். அல்லேலூயா. அதுதாங்க இரட்டிப்பு ஆசீர்வாதம். யார் உன்னை இழக்க செய்தான், எந்த பிசாசு இழக்க செய்தான், அவனை வெட்கப்படுத்துறதுதான் தாங்க ரெண்டு இரட்டிப்பு ஆசீர்வாதம். அல்லேலூயா. அவன் பார்க்கணும், அவன் வெட்கப்படணும், தலை குனியணும். யார் உங்களுக்கு எதிராக நின்றார்கள்? இன்னைக்கு நீங்க வாசித்த சங்கீதத்துல பார்த்தோம், அவர்கள் எல்லாரும் உங்களுக்கு முன்னால நின்னாங்க. அவங்க எல்லாம் வெட்கப்படும்படியாய் கர்த்தர் உன்னை உயர்த்துவார். இந்த வாக்கு தத்தத்தை கொடுத்த உன் ஆண்டவர் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறாய். நீ அரணுக்கு திரும்புவதற்கு தீர்மானித்து விட்டாய் என்றால் உனக்கு உன் தேவன் கொடுக்கிற இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை ஒருவராலும் தடுத்து நிறுத்த முடியாது. தடுத்து நிறுத்த முயல்கிறவர்கள் வெட்கத்தால் தலை குனிவார்கள். அவனுக்கு இழக்க செய்கிறவன் என்று பெயர், அவனுக்கு இருக்கிறத பறிக்கிறவன் பெயர். உன் ஆண்டவருக்கோ நீ இழந்ததை திருப்பி கொடுக்கிறவர் என்று பெயர். அல்லேலூயா. உன்கிட்ட இருக்கிறதெல்லாம் பிடுங்கி உன்னை இழக்க செய்யறதா அவனுக்கு வேலையா இருந்தா, உன் தேவனாகிய கர்த்தருக்கு அவன் பிடுங்கிட்டு போனதை கொடுக்கிறது மாத்திரமில்ல, இரட்டிப்பான நன்மையை தந்து உன்னை ஆசீர்வதிக்கிற தேவன் எப்படி சொல்றாரு? இன்றைக்கே தருவேன், இன்றைக்கே தருவேன். ஆண்டவர் சொல்லும் பொழுது அந்த இன்றைக்கேக்கு அர்த்தத்தை கொஞ்சம் ஆழமா நம்ம புரிஞ்சுக்க முயற்சி செஞ்சோம்னா நல்லா இருக்கும். ஆதியாகமம் 13வது அதிகாரத்துல ஆபிரகாமின் இடத்திலே லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்து போன பிறகு அதன் கடைசி பகுதியில பாத்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றார், நீ நடந்து திரிகிற திசை எவ்வளவு தூரம், வலப்புறம் இடப்புறம் முன்னே பின்னே எம்மட்டோ எவ்வளவு தூரம் உன்னால நடக்க முடியுமோ நீ நடந்து செல், எவ்வளவு தூரம் வேண்டுமானாலும் போய் பாரு, அதையெல்லாம் உனக்கு நான் கொடுப்பேன்னு சொன்னார். ஆனா இதை அவர் உறுதிப்படுத்தும் போது ஆதியாகமம் 15:21 பாத்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, உன் சந்ததிக்கு நான் எதெல்லாம் கொடுக்கிறேன்றதை எப்படி சொல்றாரு? ஆதியாகமம் 15வது அதிகாரத்துல முதல் வசனத்துலதான் ஆண்டவரே எனக்கு என்ன கிடைக்கும்? முதல் வசனத்துல நான் உனக்கு பலத்த கேடகமும், ஆண்டவர் தான் சொல்றாரு மகா பெரிய பலனுமா இருக்கிறேன் போது ஆண்டவரே எனக்கு என்ன கிடைக்கும்? எனக்கோ பிள்ளை இல்ல, என் வேலைக்காரன் ஆசீர்வதியும் கேட்டுக்கொண்டிருக்கும் சூழ்நிலையில ஆண்டவர் என்ன சொல்றாரு? இதோ இந்த இடத்துல நான் உனக்கு தருவேன்னு சொன்ன இந்த தேசத்தை இப்ப யார் யாரோ ஆண்டு கொண்டு இருந்தாலும் அந்த இடத்தை உன் சந்ததிக்கு நான் கொடுத்தேன். அல்லேலூயா. உனக்கு நான் ஏற்கனவே எழுதி வச்சிட்டேன், இது உன்னுடையது,
என்று சொல்லும் பொழுதுதான் இங்கே ஆபிரகாமுக்கு அப்படியாக வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். யோசுவாவின் புத்தகத்துல 6வது அதிகாரத்துல பார்க்கிறோம். அங்கே ஒரு சூழ்நிலை, எரிகோ பட்டணம் பெரிதாய் இருக்கிறது. இப்பதான் இனி அடுத்த அடி யோர்தானை கடந்து வந்தாச்சு, இவ்வளவு தூரம் கடந்து வந்தாச்சு, 40 ஆண்டு காலம் செங்கடலை கடந்த பிறகு சுற்றி திரிந்தாச்சு. இதோ மோசே வேறு அங்கிருந்து டாட்டா காமிச்சிட்டாரு, யோர்தானை கடந்து வந்தாச்சு. இன்னும் ஒரு அடி போனாக்க இஸ்ரவேல் தேசம் முழுச நமக்கு சொந்தம். தேவன் கொடுத்த வாக்களித்த அந்த கானான் தேசம் எனக்கு சொந்தம்னு நினைக்கும் பொழுது ஒரு பெரிய மதில் சுவர், அது காக்கப்பட்ட எல்லா அரணான ஒரு பெரிய மதில் சுவர் நிற்கிறது. ஐயோன்னு ஜனங்கள் இருக்கும் பொழுது ஆண்டவர் எப்படி சொல்லுகிறார்? யோசுவாவை நோக்கி என்ன சொல்லுகிறார்? எரிகோ மாத்திரமில்ல, உள்ளார இருக்கிற ராஜா, அங்கே இருக்கிற யுத்த வீரர்கள் எல்லாரையும் உன் கையிலே ஒப்பு கொடுத்தேன். இதோ நீ பார்க்கிறாயே எரிகோ, அந்த எரிகோ மாத்திரமில்லை, நீ பார்த்து பயந்து கொண்டிருக்கிறாயே ஒரு ராஜா உள்ளார, அந்த ராஜா மாத்திரமில்ல, எந்த வீரர்களை பார்த்து நீ அலறி கொண்டிருக்கிறாய், அந்த வீரர்கள் எல்லாரையும் உன்னுடைய கையிலே ஒப்பு கொடுத்தேன், ஒப்பு கொடுத்தேன் என்று சொல்லுகிறார். இதே மாதிரி இன்னொரு சூழ்நிலை கொஞ்ச நாள் ஆச்சு. 5 விதமான போர் வீரர்கள், 5 விதமான பெரிய எதிரிகள் கூட்டம் வருகிறது. யோசுவா 10வது அதிகாரத்துக்கு போனீங்கன்னா இவர்கள் எல்லாரும் ஒன்றாய் கூடி திரண்டு இருக்க, இங்க மீண்டும் ஆண்டவர் அதே காரியத்தை கொடுக்கிறார். 8வது வசனத்துல, உன் கைகளில் அவர்களை ஒப்பு கொடுத்தேன். நீ இன்றைக்கு பயந்து கொண்டிருக்கிற எரிகோ கோட்டை எது? எதை பார்த்து நீ பயந்து கொண்டிருக்கிறாய்? எது உன்னுடைய வாழ்க்கையில ஆபிரகாமை போல நடக்க சான்ஸே இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கிற? உன் ஆண்டவர் உன் சந்ததிக்கு கொடுத்தேன்னு சொன்னத கொடுக்க காத்திருக்கிறார். 1 ராஜாக்களின் புத்தகத்துல 17வது அதிகாரத்துக்கு போனீங்கன்னா 9வது வசனத்துல ரொம்ப சர்வசாதாரணமா ஒரு காரியத்தை சொல்றார். உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன். ஆனா இவர் போகும்போது அந்த அம்மா ரெடியாவா இருந்தாங்க? அந்த அம்மா ஒரு பிடி மாவை வச்சுட்டு எதுக்கு ரெடியா இருந்தாங்க? சாகலாண்டா சாமின்னு அவங்க சாவுக்கு நேராய் போய் கொண்டிருக்கிறார்கள். ஆனா ஆண்டவர் எப்ப ரெடி பண்ணிட்டாரு? கட்டளையிட்டேன் அப்படின்ட்டாரு. நான் சொன்னா அது நடக்கும்பா. இவர் போகும்போது சூழ்நிலை வேற மாதிரி இருக்கே சாமி, ஆண்டவரே வேற மாதிரி இருக்கே, அவளே சாக கிடக்குறா அப்படின்னு இவர் முறையிட்டாரா? ஆண்டவர் சொன்ன வார்த்தையை அப்படியே எடுத்துக்கிட்டார். ஆமென். ஆண்டவர் சொன்ன வார்த்தையை இது என்னுடையதுன்னு சுதந்திரிக்கிறவங்க இங்க யாரா இருந்தாலும் அதை அப்படியே பிடிச்சுக்கோங்க. அல்லேலூயா. ஆண்டவர் கிட்ட மாத்திரம் நம்பிக்கையுடைய சிறையாக நீ மாறிவிட்டாய் என்றால் அதை அப்படியே சுதந்திரித்துக் கொள்ள முடியும். இப்போ அப்படித்தான் இந்த தீர்க்கதரிசி போகிறார். அவர் போகும்பொழுது சூழ்நிலை கொஞ்சம் கூட சரியா இல்ல. அந்த அம்மா தானே சாகரத்துக்கு தயாராகி விறகுகளை தேடிக்கொண்டு வந்திருக்கிறது. அந்த அம்மா சொல்லுது. அப்பதான் அவர் சொல்றாரு, கொஞ்சம் தண்ணி கொண்டு வான்னு லேசா ஆரம்பிக்கிறாரு. இந்த அம்மா தண்ணி தானே கேட்கிறாரு, பரவாயில்லன்னு தண்ணி எடுக்க போறாங்க. ஆனா அப்படியே ஒரு அப்பம் எனக்கு கொண்டு வா அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த அம்மா தன்னுடைய வயிற்றுப்பாட்டை சொல்லுகிறது. ஆனா தீர்க்கதரிசிக்கு ஒரே ஒரு வார்த்தை தான் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அங்க இருக்கிற ஒரு விதவை உனக்கு சாப்பாடு கொடுக்க கட்டளையிட்டேன். இந்த வார்த்தையை சொன்ன உடனே அவர் தைரியம் வந்துருச்சு பாருங்க. அவர் எப்படி பேசுறாரு? கர்த்தர் திரும்பவும் தேசத்துல இந்த பஞ்சத்தை போக்கும்படி மழையை சொல்ற வரைக்கும், கட்டளையிடுற வரைக்கும் உன் பானையில மாவு குறையாது. அல்லேலூயா. ஆண்டவர் எப்படி ஆசீர்வதிக்கிறார் பாருங்க. தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை முழுசா சுதந்திரித்துக் கொள்ளுகிற தீர்க்கதரிசியா நீங்க மாறிட்டீங்களான்னு கேளுங்க. பக்கத்துல இருக்கவங்களை பார்த்து கேளுங்க. நீங்க அப்படி முழுசா சுதந்திரிக்கிற தீர்க்கதரிசியா மாறிட்டா நீங்க பேசுற வார்த்தையின் படி தாங்க நடக்கும். பூமி எல்லாம் பஞ்சம் இருந்தாலும் மீண்டும் கர்த்தர் இந்த பூமியை ஆசீர்வதிக்கிற நாள் வரைக்கும் உன்னுடைய வீட்டுல மாவு குறைஞ்சு போறது இல்லை என்று சொன்னது தேவன் இல்ல, தீர்க்கதரிசி. தேவன் என்ன சொன்னாரு? உன்னை பாத்துக்கிறதுக்கு ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன்னு தான் சொன்னாரு. ஆண்டவர் இயேசு படகுல போயிட்டு இருக்கிறாரு, பின்னணியத்துல தூங்கிட்டு இருக்கிறாரு. மத்தேயு 8, மார்க் 4, லூக்கா 8, யோவான் 6 இத்தனை அதிகாரத்துல ஒரே நிகழ்ச்சி தான். அவரு அங்க காற்றுக்கு கட்டளையிட்டதை பார்க்கிறோம். அப்படி காற்றுக்கு கட்டளையிடும் பொழுது அவர் திரும்பவும் எந்திரிச்சு, கடல்ல அழிஞ்சு போறோமே ஐயரே நீர் தூங்கி கொண்டு இருக்கிறீரேன்னு போது எந்திரிச்சு காற்றை அடக்கிட்டு இன்னொரு தடவை பிரச்சனை வந்துச்சுன்னா என்ன கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு தூங்கினாரா? என்ன சொன்னாரு? அற்ப விசுவாசிகளே, அற்ப விசுவாசிகளே என்று அவர்களை கடிந்து கொண்டார். உங்க வாழ்க்கையில உங்களோடு பயணிக்கிறவர் யார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. அதை புரிஞ்சுக்காம ஆண்டவர்கிட்ட முறையிடுகிறது வீண்.
அதனால தான் ஆண்டவர் உங்களுக்குள்ளார அந்த விசுவாசத்தை இன்றைக்கு தூண்டி எழுப்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. குறைவுபட்டது எது? உன்னை அச்சுறுத்துவது எது? உனக்கு எதிராய் நிற்கிறது எது? உனக்கு தடையாய் இருக்கிறது என்ன? எதுவாக இருந்தாலும் நம்பிக்கையுடைய சிறையாய் நீ அரணாகிய தேவனுக்குள் திரும்பும் பொழுது ஆண்டவர் சொன்னாரு, ரெட்டிப்பான நன்மை, உனக்குரிய நன்மை, அது மாத்திரமல்ல நீ இழந்து போன நன்மை, இந்த ரெண்டையும் தருவேன். என்றைக்கு தருவேன்? இன்றைக்கே தருவேன். எப்போ? நீ விசுவாசத்தோடு இருக்கும் பொழுது. எப்படி பேசணுமா? அப்படி பேச ஆரம்பிச்சுட்டா யோசுவாவின் புத்தகத்துல 2வது அதிகாரத்துல அதுவரைக்கும் நடந்த நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டு வருகிறார்கள். இப்போ யோசுவா அதுக்கு முன்னால மோசே அனுப்பின 12 பேர்ல 10 பேர் மோசமான செய்தியை கொண்டு வந்திருக்க, யோசுவாவும் காலேபும் நல்ல செய்தி கொண்டு வந்தார்கள். இப்போ யோசுவா மீண்டுமாக வேவுக்காரர்களை அனுப்புகிறார். இங்க 2 பேர் போறாங்க, எரிகோ மதிலின் மேல ஏறாங்க. அந்த இடத்துல ராகாப் என்கிற விதவையின் வீட்டுக்குள்ளார போய் அங்கிருந்து தப்பிச்சு வந்தா போதும், உயிரோடு வெளியே வந்தால் போதும் என்கிற நிலையில வெளியே ஓடி வருகிறார்கள். இந்த சூழ்நிலையில நீங்க போகும்படி ஆண்டவர் இன்னைக்கு உங்களை கூப்பிடல. அவர் கூப்பிட்டுட்டாருன்னா விசுவாசத்துல நீங்க எப்படி போகணுமா? எரிகோ கோட்டை விழறதுக்கு முன்னால நீங்க அங்க போயிட்டு உயிர் தப்புனா போதுன்ற நிலைமையில வந்திருந்தாலும், மெய்யாகவே தேவன் இந்த தேசத்தை நம்முடைய கையிலே ஒப்பு கொடுத்தார். ஆமென். எனக்கு மெய்யாகவே தேவனுடைய ஆசீர்வாதம் விரும்புறேன்னா நான் பாவ வழியை விட்டு வெளியே வர ஆயத்தம். என் தேவன் மெய்யாகவே எனக்கு கொடுப்பேன் என்று சொன்ன எல்லாவற்றையும் இந்த ஆண்டிலே கொடுத்து விட்டார். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில சுயநலம் எப்போதும் கலந்திருக்கிறதாக இராதபடிக்கு கர்த்தரிடத்துல நம்மை ஒப்புவித்தவர்களால் இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், ஆண்டவரே சோர்வு கிடைக்கும் போது, ஆண்டவரே ஆசீர்வாதம் வரும்பொழுது பக்கத்துல வரும்போது விரட்டி அடிக்காதபடிக்கு எனக்கு ஞானமுள்ள இருதயத்தை, தேவனுக்கு பயப்படுகிற இருதயத்தை, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகுகிற இருதயத்தை தந்தீர்னா நான் மெய்யாகவே உம்மிடத்தில் திரும்பி வந்ததற்கு அடையாளம். ஆகவே அர்ப்பணிக்கிறேன். இன்றைக்கு நீர் தருவேன் என்று சொன்ன ரெட்டிப்பான ஆசீர்வாதம் முழுசா நான் பெற்றுக்கொள்ள ஆயத்தமாய் இருக்கிறேன். என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுவோமா? ஆண்டவரிடத்துல சொல்லும் பொழுது, ஆண்டவரே என் இருதயத்தை திறந்து ஒப்பு கொடுக்கிறேன். இந்த வருஷத்தில் ஒவ்வொரு நாளும் என் தேவனுடைய பிரசன்னத்தினால்தான் நான் நடக்கணும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையின் படிதான் நான் நடக்கணும் ஆண்டவரே. என்னுடைய முயற்சிகளில் எல்லாம் நீர் இருக்கணும் ஆண்டவரே. ஒவ்வொரு முயற்சியிலும் என்னுடைய கிரியைகள் ஒவ்வொன்றிலும் உம்முடைய ஆசீர்வாதம் இருக்க வேண்டும். அப்ப ரெட்டிப்பான நன்மையை நீர் தருகிறதை, இன்றைக்கே தருகிறதை நான் அன்னதினமும் சுவைப்பேன். தினம் கர்த்தர் கொடுத்த இந்த வாக்குத்தத்தத்தின் கட்டளைய தினம் நம்ம காலையில சொல்லி நீர் சொன்னபடி என் வாழ்க்கையிலே செய்யும் என்று வருஷத்தின் கடைசி வரைக்கும் சொல்லுவோம். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அவர் தான் கொடுத்தார் இந்த வாக்குத்தத்தம் என்றார். அந்த வாக்குத்தத்தத்தை அவர் நிறைவேற்ற உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. பெற்றுக்கொள்ளுகிறது நீங்கள் என்றால் அவருக்கு நீங்களும் உண்மை உள்ளவர்களாய் உங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிற ஒவ்வொரு நாளிலும் இந்த ஆசீர்வாதத்தின் சுதந்திரத்தை நீங்கள் அனுபவிக்க முடியும். ஆண்டவரிடத்தில் அர்ப்பணிப்பீர்களா? ஆண்டவரே உம்மிடத்திலே இயேசுவே இயேசுவேன்னு கூப்பிடுங்க. அந்த நாமத்தினாலே கிடைக்கிற ஆசீர்வாதம் இன்றைக்கு உங்களுக்கு வரப்போகுது. அப்பா, உங்களை விட்டு தூரமா போயிருந்த நாட்களை இப்ப எண்ணி, ஆண்டவரே உம்முடைய கரத்திலே என்னை அர்ப்பணிக்கிறேனப்பா என்று சொல்லுவோமா? ஆண்டவரே, என்னுடைய கஷ்ட நேரத்துல உம்மை விட்டு நான் தூரமாய் போனேன், உம்மை தேடாமல் வாழ்ந்தேன். ஆண்டவரே, இனி நான் ஜெபித்து என்ன பயன் என்று சொல்லி சோர்விலே தள்ளப்பட்டிருக்கிறேன். என் ஆசீர்வாதங்களை இழந்து போயிருக்கிறேன். என் ஆண்டவரே, எத்தனையோ முறை என்னுடைய கஷ்டத்தின் நேரத்துல தேவனை இன்னும் முரட்டாட்டமாய் வாழ்ந்திருக்கிறேன். முரட்டாட்டம் என்கிறது விக்கிரக ஆராதனைக்கு சமம் என்று 1 சாமுவேல் புத்தகத்துல 15ஆம் அதிகாரத்துல கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். முரட்டாட்டம் செய்கிறது நம்முடைய வாழ்க்கையில திமிரோடு இன்னமும் பாவத்திலே நுழைகிறது. அது விக்கிரக ஆராதனைக்கு சமம். ராஜாவாக இருந்தாலும் ராஜாவாகிய சவுல் அப்படி முரட்டாட்டம் பண்ணிய போது அவன் தள்ளப்பட்டான். தேவனுடைய பிள்ளையே, தேவ எச்சரிப்பை ஏற்றுக்கொள். ஆண்டவரிடத்தில் நீ எத்தனை நாட்கள் முரட்டாட்டத்தோடு வாழ்ந்து தூரமாய் போயிருக்கிறாய். உன்
கர்த்தர் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். இருதயத்தின் சிந்தனையினால தேவனை விட்டு தூரமாய் போன நாட்களுக்காக மனம் திரும்பி உன் ஆண்டவரிடத்திலே வா. அன்பற்று அன்பிலே வறண்ட மகனாக மகளாக உன் சொந்த குடும்பத்தாரை எத்தனை புண்படுத்தி இருக்கிறாய். மனம் திரும்பு. உன் ஆண்டவர் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். உன்னோடு கூடவே இருந்தவர்கள் எத்தனை நாட்கள் உன்னால் கலக்கமடைந்திருக்கிறார்கள். எத்தனை நாட்கள் உன்னால் வேதனைப்பட்டிருக்கிறார்கள். உன்னுடைய தீய பழக்க வழக்கங்கள் எத்தனை பேரை பாதித்திருக்கிறது. உன் ஆண்டவர் உன்னோடு பேசுகிறார். இதோ இன்றைக்கு அரணாகிய தேவனுக்குள் திரும்பி வா. உன் கர்த்தர் இடைப்படுகிறார். இந்த வேளையில ஒப்புக் கொடுப்பாயா? என் ஆண்டவரே, இந்த ஆண்டிலே எனக்கு இரட்டிப்பான நன்மையை இன்றைக்கே தருவேன் என்று எனக்காக எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுத்தேன் என்று சொல்லி, எனக்காக கொடுத்து விட்டேன் என்று சொல்லி, எனக்காக கட்டளையிட்டேன் என்று சொல்லி நிறைவேற்றி வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களுக்காக நன்றி செலுத்துகிறேன் என்று சொல். அதை சுதந்திரமாக்கிக் கொள்ளுகிறேன் என்று சொல். எனக்காக நீர் வைத்திருக்கிற அந்த இரட்டிப்பான ஆசீர்வாதம் எனக்கு வேண்டுமையா என்று கேள். நீ இழந்து போன ஆசீர்வாதம், உன்னை இழக்கச் செய்தவனை வெட்கப்படுத்தி உன் ஆண்டவர் உனக்கு தருவதற்கு தயாராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, உன்னை இழக்கச் செய்தவன் யாரோ அவன் வெட்கப்படும்படியாய், அவன் வேதனைப்படும்படியாய் உன் கர்த்தர் உன் தலையை உயர்த்துகிற நாட்கள் இவை. அவரிடத்துல வருவாயா? உன்னை ஒப்புக் கொடுப்பாயா? ஆண்டவரிடத்துல சொல், நான் நம்பிக்கையுடைய சிறை, ஆண்டவரே நம்பிக்கையுடைய சிறையாய் உன் மண்டையிலே வருகிறேன். அரணாகிய பட்டணமே, உனக்குள் நான் பஞ்சமடைகிறேன். ஒப்புக் கொடுப்பாயா? கண்ணீரோடு உன்னை அர்ப்பணி. உன் ஆண்டவரிடத்துல சொல் உன் கண்ணீரை. ஆண்டவரிடத்துல உன் மீறுதல்களை அர்ப்பணி. உன் ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். அவர் சொன்னபடியாய் சொன்னதை நிறைவேற்றுகிற தேவன், இரட்டிப்பான நன்மையை தந்து உன்னை ஆசீர்வதிக்கிற தேவன். அவர் சொன்னதை செய்ய தயாரா இருக்கிறார். நீ மாத்திரம் உன்னுடைய இருதயத்தில் அனுதினமும் உன் தேவனாகிய கர்த்தரை ஏந்திக் கொள்வதாய் வாக்களி. அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவதாய் அர்ப்பணி. ஒவ்வொரு கிரியையிலும் அவரையே முன்னே வைப்பதாய் அவரிடத்தில் நீ உன்னை ஒப்புக்கொடு. இன்றைக்கு ஆசீர்வதிப்பார். அவரிடத்துல நாம் ஜெபிக்கலாமா? எல்லாரும் குரல் எடுப்போம். தேவனே என்று சொல்லுவோம். எல்லாரும் குரல் எடுப்போம். இயேசுவின் நாமத்துல இயேசுவேன்னு சொல்லுவோம். அந்த விடுதலையின் ஆசீர்வாதத்தை சுவைப்போம். இயேசுவே, எனக்கு இரட்டிப்பான நன்மையை தருவேன் என்று சொன்ன இயேசுவேன்னு கூப்பிடுங்க. ஒரே சத்தமா இயேசுவேன்னு கூப்பிடுங்க. அந்த நாமமெல்லாம் மீட்கப்படுவதற்கு வேறே நாமம் இல்லை. வெற்றி பெறுவதற்கு வேறே நாமம் இல்லை. வெற்றி பெறுவதற்கென்றே கொடுக்கப்பட்ட நாமம், முற்றிலுமாய் ஜெயம் கொள்ள வைக்கிற நாமம் அந்த நாமம். அந்த நாமத்துல கூப்பிடுவீங்களா? ஆண்டவரை பார்த்து கூப்பிடுங்க. இன்றைக்கு உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன உண்மையுள்ள தேவனுடைய நாமத்தை வாயில சொல்லுங்க. ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, அப்பா, எங்க நடுவுல வந்து எங்களை ஆசீர்வதிக்கிறதற்காகவே வந்திருக்கிற தேவனே, உங்க நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துற ஸ்தானங்களில வந்து, அது எந்த ஸ்தானமா இருந்தாலும் வந்து ஆசீர்வதிப்பேன்னு சொன்ன தெய்வம் இந்த வேளையில இந்த சபையில, அப்பா, இந்த சபையின் பேர்ல அன்பு கூர்ந்து நீர் இறங்கி வந்திருக்கிற இந்த மத்தியான பொழுதிற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். என் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் இடத்துல நீர் தந்த வாக்குத்தத்தத்தை சொல்லுங்கப்பா. நிறைவேற்ற நீர் ஆயத்தமாய் இருக்கிறீர். அதற்காக நன்றி சொல்றப்பா. அதை பெற்றுக்கொள்ள தகுதியுடையவர்களாய் உடைய பிள்ளைகளை மாற்றும். ஆசீர்வாதத்தில் ஒன்றும் குறைவில்லாமல் அனுபவிக்கிற, ஆசீர்வாதத்தை சுவைக்கிற பிள்ளைகளாய் அதை தகுதியோடு ஏற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை தாரும். ஒவ்வொருவரையும் உடைய அன்பால நிரப்புகிறதற்காக நன்றியோடு தொழுது கொள்ளுகிறோம். நன்றியோடு தொழுது கொள்ளுகிறோம். இந்த அருமையான வேளையில ஒருவரும் ஆண்டவரே, அருமையான இந்த வாய்ப்பை இழந்து போகாதபடி கர்த்தர் காத்துக்கொள்ள. ஏற்கனவே அவர்கள் இழந்து போனவற்றை திருப்பிக் கொள்ளுகிற நேரம் அல்லவா? தாவீது சிக்லாகிலே அவன் இழந்து போன எல்லாவற்றையும் ஒன்று குறையாமல் திருப்பிக் கொண்டது போல உம்முடைய பிள்ளைகள் ஒன்றிலும் குறைவில்லாமல் இழந்து போன சகலவற்றையும் திருப்பிக் கொள்ளுவார்களாக. அது மாத்திரமல்லாது கர்த்தர் அவர்களுக்காக நியமித்து வைத்திருக்கிற புதிதான ஆசீர்வாதங்களையும் முழுமையாய் சுவைப்பார்களாக. இரட்டிப்பான நன்மை என் தேவனாகிய கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வாக்களித்தபடி ஆண்டவரே, துயரத்திற்கு பதிலாக
துதியின் ஆடையை கொடுத்து லட்சைக்கு பதிலாய் வெட்கத்துக்கு பதிலாய் என் தகப்பன் ஆசீர்வாதத்தை கொடுத்து மாற்றுகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். இரண்டத்தனையான ஆசீர்வாதங்களை உடைய பிள்ளைகளுக்கு தருவேன் என்று சொன்ன ஜீவனுள்ள தேவனுடைய கரம் ஒவ்வொரு தலை மீதும் அமர்கிறதற்காய் ஸ்தோத்திரம். நன்றி சொல்றப்பா, நன்றியோடு துதிக்கிறோம். வருஷத்தின் ஒவ்வொரு நாளும் இந்த ஆசீர்வாதத்தை ஒன்றும் குறைவில்லாமல் பெற்றுக்கொள்ள பாத்திரர்களாய் மாற்றும் ஆண்டவரே. இந்த சபையை நடத்துகிற உம்முடைய மேய்ப்பருக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பிள்ளையும் குடும்பத்தையும் நிறைவாய் அதே ஆசீர்வாதத்திலே நடத்தும். சபையின் நிமித்தமாய் உம்முடைய பிள்ளைகள் எடுக்கிற சகல முடிவுகளிலும் ஒரு மனப்பாட்டின் ஆவியை ஆண்டு முழுவதும் நிறைவாய் தாரும் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். தன்னலம் பாராது உழைக்க முன்வருகிற ஒவ்வொரு ஊழியக்காரரும் அதற்குரிய பலனை பெறுவார்களாக, நிறைவாய் பெறுவார்களாக. ஊழியக்காரரில் ஒவ்வொருவரையும் அவரவர் சுகத்தை விரும்புகிற தேவன் படிப்போடு செய்கிற ஊழியங்கள் ஒவ்வொன்றையும் ஆசீர்வதித்து ஆண்டு முழுவதும் ஆண்டவரே அவர்கள் சுகமாய் தங்கி இருப்பார்களாக. ஆசீர்வதியும் ஆண்டவரே. அதே போல ஆண்டவரே, இதோ ஜனமும் ஒரு ஜன கூட்டமாய் உம்முடைய சமூகத்திற்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரும் இந்த நாளிலிருந்து தேவனுடைய அபரிமிதமான ஆசீர்வாதத்தை அனுபவிப்பார்களாக. ஒன்றிலும் குறைவில்லாமல் காத்துக்கொள்ளும். கண்ணீர் யாவையும் துணையும் ஆண்டவரே. நீர் சொன்னபடியே எதை இழந்தார்கள், எங்கே இழந்தார்கள், எது அவர்களுக்கு அச்சுறுத்தலாய் இருக்கிறது, எது தடுப்பு சுவராய் எழுந்து இருக்கிறது, எது எதிர்த்து நிற்கிறது, யார் எதிர்த்து நிற்கிறார்கள், என் தேவனுக்கு முன்பதாக ஆண்டவரே தகப்பனை யார் எதிர்த்து நிற்க முடியும்? என் ஆண்டவர் எங்களோடு கூட இருக்கிறார். ஆகவே இந்த அறிக்கையை அனுதினமும் செய்ய உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், அனுபவிக்கும் பாத்திரர்களாய் மாற்றும். அப்பா, மெய்யான மன வருத்தத்தோடு உடைய சமூகத்திலே பாவம் செய்தேனே, கெட்டு போனேனே, உடைய சமூகத்திலே தேவையில்லாத காரியங்களை சிந்தித்து ஆசீர்வாதத்தை இழந்திருக்கிறேனே என்று பரிதவிக்கிற அத்தனை பேரும் ஆண்டவரே மீண்டுமாய் இழந்த ஆசீர்வாதங்களை இந்த வேளையிலே பெற்றுக் கொள்ளுவார்களாக. நிறைவான ஆசீர்வாதம் கடந்து வருகிறதற்கு நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். நன்மைகளினாலே நிரப்ப ஆண்டவரே. நன்மையும் கிருபையும் ஒவ்வொரு நாளும் பிள்ளைகளை தொடர்ந்து வருவதாக உம்முடைய ஆனந்த தைலத்தால் அபிஷேகித்து காத்துக்கொள்ளும். ஆண்டு முழுவதையும் எங்களையும் எங்கள் சபையையும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னதமான நாமத்திலே உம்முடைய பாதத்திலே வைக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியே, பலமுள்ள ஆவியே, உம்மில் மகிழ்ந்து களி கூற என்னில் இறங்கி வாருமே. பரிசுத்த ஆவியே, பலமுள்ள ஆவியே,